அறியாதிருந்த ஜாதியை நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலருடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். नहीं जानते वाले उस जाति को உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும், तू जो नहीं जानता वो जाति तेरा परमेश्वर यहोवा के द्वारा, இஸ்ரவேலுடைய பரிசுத்தத்தின் நிமித்தமும் इस्राएल के पवित्र के द्वारा உன்னிடத்திற்கு ஓடி மேன்மைப்படுத்தி उसने तुझे शोभायमान बनाया. அவர் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறதுனால शोभायमान बनाया. நாம் அறியாதிருந்த ஜாதிகள் வரும் என்று हम சொல்லி नहीं जानते ऐसे जाति आएगी कहते. கடந்த நாட்களில் ஆவியானவர் நம்மோடு சில காரியங்களை பேசி இருந்தார். पिछले दिन पवित्र आत्मा ने हमसे कुछ बातें की. ஏன் அறியாதிருந்த ஜாதி வர வேண்டும்? हम नहीं जानने वाली जाति आना है. உன்னில் இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி அவர்கள் வர வேண்டும். तेरे पास के परमेश्वर के वचन को सुनने के लिए उन्हें आना है. உன் மூலம் அபிஷேகம் பெறுவதற்கு அவர்கள் வர வேண்டும். तेरे द्वारा अभिषेक पाने के लिए उन्हें आना है. உன் மூலம் இயேசுவை அறியும்படி அவர்கள் வர வேண்டும். तेरे द्वारा परमेश्वर को जानने के लिए उन्हें आना है. உன் மூலம் தேவ சாயல் மகிமையை பெற அவர்கள் வர तेरे வேண்டும். द्वारा परमेश्वर की सहायता परमेश्वर की महिमा को देखने के लिए आना है. தேவ சித்தம் நிறைவேற வர வேண்டும். तुम्हारे बारे में परमेश्वर की चाहत को जानने के लिए उन्हें आना है. உன்னில் இருக்கிற தேவனுடைய கீர்த்தியை கேட்டு அவர்கள் வர तेरे வேண்டும். बारे में तेरे अंदर की परमेश्वर की कीर्ति को जानकर उन्हें आना है. என்று சொல்லி நாம் அறியாதிருக்கிற ஜாதிகள் எப்படி வருவார்கள் என்று சொல்லி நாம் தியானித்தோம். ऐसे कहकर नहीं जानने वाला जाति कैसे आएंगे उसे हमने ध्यान किया. இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு आज हम मनन करने वाले हैं. உன்னை அறியாதிருந்த ஜாதி வரும். तुझे नहीं जानने वाले एक जाति आएगी. हालेलुया हालेलुया. நம்மை இதுவரை அறியாதிருந்த ஜனங்கள் இனி வரப்போகிறார்கள். हमें अब तक जो नहीं जानती थी वैसे एक जाति आने वाली है. விசுவாசிக்கிறீங்களா? आप विश्वास करते हो? हालेलुया 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 हालेलुया. நான் அறியாதிருந்தவங்களே கர்த்தரை கொண்டு வரார்னா, मैं नहीं जानता उन्हें अगर परमेश्वर ले आता है तो என்னை அறியாதிருக்கிறவர்களை கர்த்தர் இந்த இடத்துக்கு கொண்டு வருவார். मुझे नहीं जानने वाले को परमेश्वर जगह पर ले आएगा. हालेलुया हालेलुया. கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று. परमेश्वर से असंभव कुछ है क्या? हालेलुया. அவர் சொன்னதை செய்கிற தெய்வம். वो जो कहता है उसे करने वाला परमेश्वर है. சொல்லுகிறது. वचन कहती है அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட वो நிற்கும். जो कहता है वो होगी और जो आज्ञा देता है वैसे रुकेगी. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக ஒரு வார்த்தையை சொல்லுவார் என்றால், परमेश्वर अपने नबियों के द्वारा में कोई वचन को कहता है, அதை எத்தனை ஆண்டுகளானாலும் நிறைவேற்றி முடிக்க कितने भी வேண்டும். साल हो जाए उसे पूरा करने के लिए वो सामर्थ्यवान है. हालेलुया 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 हालेलुया. ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை अब्राहम को कहा हुआ वचन ஈசாக்குக்கு மாத்திரமல்ல, केवल ईसाक को नहीं, யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, केवल याकूब को नहीं, யோசேப்புக்கு மாத்திரமல்ல, केवल यूसुफ को नहीं, ஆயிரம் ஆயிரம் நாட்கள் கடந்து இன்றைக்கும் தேவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். हजारों दिन बीतने के बाद आज भी परमेश्वर से पूरा करते आ रहा है. हालेलुया. வானம் பூமி ஒளிந்து போகிறது, आकाश और पृथ्वी डल जाएगी, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. परमेश्वर का वचन कभी नहीं मिटेगी. हालेलुया हालेलुया. அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற தேவனாய் वो जो இருக்கிறார். कहता है उसे पूरा करने वाला परमेश्वर है. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், सम्मति में बहुत अच्छा செயல்களில் மகத்துவமுள்ள தேவனாய் இருக்கிறார். बहुत अचंभित परमेश्वर है. हालेलुया. हालेलुया. அவர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்றால், अगर वो हमें कुछ कहता है तो அதை நிச்சயமாய் நிறைவேற்றி वो முடிப்பார். निश्चय उसे पूरा करता है. हालेलुया. हालेलुया. அதை சுதந்தரிப்பதற்கு उसे हम हासिल करने के लिए விசுவாசம் ஒன்று போதுமானது. केवल विश्वास एकमात्र काफी है. விசுவாசம் ஒன்று केवल போதுமானது. विश्वास एकमात्र काफी है. हालेलुया. हालेलुया. விசுவாசித்தால் அத்தனை காரியம் சுதந்தரிக்கலாம். अगर आप विश्वास करें तो उस सबको आप हासिल कर நீங்க सकते இந்த हैं. இடத்துல உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேர் ஆண்டவரை எதிர்பார்க்க ஒரே ஒரு यहाँ पे காரியம். रहने वाले परमेश्वर सबसे एक चीज को நீங்க ஆண்டவரை விசுவாசிங்க, आप परमेश्वर विश्वास அவருடைய कीजिए, வார்த்தையை நம்புங்க, उसके वचन को भरोसा कीजिए, நிச்சயமாய் பிழைப்பீர்கள். निश्चय आप जीवित रहोगे. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிட சொல்ல போகிற வார்த்தை என்னன்னா, आज परमेश्वर हमसे कहने वाला वचन क्या है? நம்மை அறியாதிருந்த ஜாதி நம்மை நோக்கி ஓடி வரப்போகுது. हमें नहीं जानने वाली जाति हमारे ओर दौड़े आएगी. இந்த சபையை குறித்து இதுவரை அறியாதிருந்த ஜாதிகள் இனி இந்த இடத்துக்கு अब வருவார்கள். तक इस कलीसिया के बारे में जो नहीं जानते ऐसे एक जाति के लोग यहाँ पर உங்களை दौड़कर आने குறித்து वाले हैं. இதுவரைக்கும் சரியாக அறிந்து கொள்ளாதவர்கள் இனி உங்களிடத்தில் வருவார்கள். आपके बारे में जो सही तरह से अब तक नहीं जाने वैसे एक जाति दौड़कर आने वाले हैं. ஹalleluya हालेलुया. ஏன் அவர்கள் வர வேண்டும்? क्यों वो आना है? அவர்கள் எதற்காய் வருவார்கள்? इसलिए यहाँ पर आएंगे. ஏன் கர்த்தர் அழைத்துக் கொண்டு परमेश्वर வருகிறார்? ने क्यों ले आएगा? ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. வருடத்தின் இறுதிக்குள்ளாக इस साल के आखिर में இந்த வார்த்தை இந்த இடத்தில் நிறைவேற ये வேண்டும். वचन यहाँ पर पूरा होना है. ஹalleluya हालेलुया. இன்னும் अनेक ஜனங்கள் இங்கு வர और வேண்டும். कई सारे लोग यहाँ पर आना है. ஹalleluya हालेलुया. அதற்கு நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். इसके लिए हम विश्वास के साथ प्रार्थना करना है. ஹalleluya हालेलुया. வார்த்தை கேட்கிறது மாத்திரமல்ல, वचन को सुनना ही नहीं அதை केवल விசுவாசித்து அதற்காக ஜெபித்துக் கொண்டே இருக்க इसे வேண்டும். विश्वास कर उसके लिए लगातार प्रार्थना करते रहना. நிச்சயமாக கர்த்தர் अनेक புதிய ஆத்துமாக்களை கொண்டு வருவார். निश्चय परमेश्वर नए और प्राणों को ले आएगा. ஏன் கொண்டு வருவார்? क्यों ले आएगा? கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर ने हमें शोभायमान बनाया है. ஹalleluya हालेलुया. கர்த்தர் என்னை
மேன்மைப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर ने मुझे शोभायमान बनाया அதனால है, கர்த்தர் கொண்டு வர போகிறார். इसलिए वो ले आने वाला है. ஏன் நம்மை அறியாதவர்கள் வர வேண்டும்? क्यों हमें नहीं जानने वाले यहाँ आना? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனம். उत्पत्ति 26वां अध्याय के 26वां वचन. Genesis chapter 26 verse 26. उत्पत्ति 26:26. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய சீகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். हालेलुया हालेलुया. இங்கு ஈசாக்கிடத்துல यहाँ पर ईसाक के पास அபிமெலேக்கு வருகிறார். अबीमेलेक आते हैं. அவனுடைய சிநேகிதன் அகுசாத் வருகிறார். उसका जो मित्र अहुजत आता है, அவனுடைய சேனாபதி பிகோல் வருகிறார். उसकी सेनापति पिकोल आता है. இவங்கெல்லாம் கேரார் என்கிற இடத்திலிருந்து வருகிறார். केरार की जगह से वो वहां पर आते ஏன் हैं. இவர்கள் ஈசாக்கை தேடி வர क्यों வேண்டும்? ये ईसाक को ढूंढकर இந்த आना है? அபிமெலேக்கு என்பவன் யார்? ये अबीमेलेक कौन है? அவனுடைய சிநேகிதன் யார்? उसका दोस्त कौन है? இந்த கேரார் எது? ये गरार का இதை நாம் அறிந்து கொண்டால் ऐसे अगर हम जान ले மிகவும் நலமாயிருக்கும். बहुत हमारे लिए भलाई है. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தின் 1-2 வசனத்தை வாசிக்கும் उत्पत्ति 20वां अध्याय पहला और दूसरा वचन को पढ़ेंगे. Genesis chapter 20 verse 1 and 2. उत्पत्ति 20 1 और 2. ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென்புறத்திற்கு பிரயாணம் பண்ணி अब्राहम वहां से निकलकर वो दाहिने और जब प्रयास सफर किया, காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கியிருந்தார். कादेश और सूर के बीच में से निकलकर गेरार में रहने लगा. ஆபிரகாம் தன் மனைவியாக சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே अब्राहम ने अपने पत्नी सारा को विषय में बहन करके कह दिया. கேராரின் ராஜா அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தார். गेरार के राजा अबीमेलेक ने अपने दूत को बेचकर वहां से उसे बुला लिया. ஆபிரகாம் ஒரு நாள் பிரயாணப்பட்டு போகும்போது अब्राहम एक दिन सफर कर जाता है. கேரார் என்கிற ஒரு ஊர்ல தங்க ஆரம்பித்தார். गेरार नाम के इस गांव में वो ठहरता है. அந்த ஊரில் இருக்கிற ராஜா பேர் தான் அபிமெலேக். उस राजा उस गांव का राजा का नाम अबीमेलेक है. ஹalleluya. இப்ப ஆபிரகாம் தங்கி இருக்கும் பொழுது अब अब्राहम जब ठहरा हुआ है, அவனுடைய மனைவியை சகோதரி என்று சொல்லிவிட்டார். उसने अपने पत्नी को बहन कर कह दिया. அதனால அந்த அபிமெலேக் என்ன பண்ணார்? अबीमेलेक ने क्या அந்த किया? மனைவியை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் விட்டார். उसके पत्नी को अपने घर में ले आया. ஆண்டவர் அவனோடு பேசினார். परमेश्वर ने उससे बातें நீ की. அடுத்தவனுடைய மனைவியை எடுத்தது தவறு. दूसरों की बीबी को लिया, उसे गलती நீ किया. செய்தது பாவம். तूने जो किया वो गलत है. அவனுடைய மனைவி நீ அனுப்பி விடு. उसके पत्नी को फिर से लौटा அப்படி दे. நீ அனுப்பாவிட்டா अगर तू नहीं लौटा நான் உன்னை கண்டிப்பேன் என்று मैं சொன்னார். तुझे दंड दूंगा कर कहता है. ஹalleluya. हालेलुया. அவன் பயந்து நடுங்கி वो डर कर भयभीत होकर சாராளை ஆபிரகாமிடம் அனுப்பினார். सारा को उसे अब्राहम के पास भेज दिया. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. उत्पत्ति 21 उसका 22वां वचन कहती है. அதற்கப்புறம் நாட்கள் கடந்தன. उसके बाद दिन बीतने लगे. Genesis 21-22ல उत्पत्ति 21 उसका 22वां वचन அக்காலத்திலே அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாக பிகோலும் उन दिनों में अबीमेलेक और उसका सेनापति ஆபிரகாமை மறுபடியும் பார்க்க வந்தார். अब्राहम को फिर से मिलने के लिए आए. பார்க்க வந்து சொன்னாங்க, मिलने के बाद आकर நீ कहे, செய்கிற காரியம் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னோடு கூட तू இருக்கிறார். जो भी कार्य करता है उस सारे विषय में परमेश्वर तेरे संग है. ஆபிரகாம் இதற்கு முன்னாடி நடந்த காரியம் என்ன தெரியுமா? अब्राहम की इसके पहले जीवन में क्या ஆபிரகாம் துறவை தோண்டுவார். अब्राहम जहां पे भी कुआं खोदता இந்த है, அபிமெலேக்கின் வேலைக்காரர் வந்து அதை மூடி போடுவார். अबीमेलेक के नौकर आकर उसे दफना देते थे. அவன் இன்னொரு இடத்துக்கு போய் துறவை फिर தோண்டுவார். से जाकर एक जगह में कुआं खोदता था. அங்கேயும் அந்த வேலைக்காரர் ஒரு சண்டை वहां போடுவார். भी उसके नौकर आकर उससे झगड़ा करते அந்த थे. தேசத்தில் அவன் வாழ முடியாதபடி वो देश में वो जीना न लेने அவனை लायक, துரத்தி கொண்டே இருந்தார். उसे भगाते ही रहे, பகைத்துக் கொண்டே இருந்தார். उस पर दुश्मनी करते रहे. ஒரு நாள் வந்தது, एक दिन आई, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். अब्राहम को परमेश्वर आशीष करने वाले दिन இந்த அபிமெலேக்கு துரத்தினானோ, जिस अबीमेलेक ने उसे भगाया இந்த था, பிகோல் துரத்தினானோ, जिस पिकोल ने उसे भगाया था, இந்த வேலைக்காரர்கள் பகைத்தார்களோ, जिस नौकरों ने उससे बैर किया, அவர்களே வந்தார்கள். वो सब उसके पास आए. ஆபிரகாமை பார்த்து சொன்னார்கள், अब्राहम को देखकर कहे, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर आपके संग நீ है. செய்கிறதை ஆசீர்வதி. आप जो करते हो उसे आशीष करता है. இதுவரைக்கும் ஆபிரகாமை சரியாய் அறியல. अब तक वो उसे अब तक नहीं जान पाया था. ஆபிரகாமை குறித்து அறிந்தது என்ன अब्राहम के தெரியுமா? बारे में क्या जाना था? இவன் ஒரு பரதேசி தானே. ये तो एक परदेशी है ना, இவன் எந்த இடத்துல வந்து இருப்பான்? वो कहीं भी आकर ठहर நம்ம सकता है. இடத்துல போயிடுவான். हम भगा दिए तो चला जाएगा. ஹalleluya. நம்ம கொஞ்சம் சண்டை போட்டா आप थोड़ा सा उससे இவன் झगड़ा இடத்தை करें காலி तो பண்ணிடுவான். वो जगह को खाली कर देगा. இதுதான் ஆபிரகாமை நினைத்துக் கொண்டிருந்தான். ऐसे अब्राहम के बारे में सोच रहे ஆனால் थे. நாட்கள் கடக்க கடக்க लेकिन जैसे ही दिन बीतने लगे, ஆபிரகாமோடு கர்த்தர் இருக்கிறார். अब्राहम के साथ परमेश्वर है, அவனை ऐसे ஆசீர்வதிக்கிறார். उसे आशीष करता அவன் है. செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது. वो जो भी करता है वो सफल होता है करके. பார்த்த உடனே उसे देखते ही அபிமெலேக்கு வந்து சொன்னான், अबीमेलेक आकर कहता है, உன்னோடு உடன்படிக்கை. हमारे साथ तू वाचा बांध ले. இப்போ ஆபிரகாமுடைய நாட்கள் முடிந்தது. अब अब्राहम के दिन बीत गए, ஈசாக்கின் நாட்கள் தொடங்க अब ஆரம்பித்தது. इसहाक के दिन शुरू हो गए. ஈசாக்குடைய நாட்களில் மறுபடியும் ஒரு பஞ்சம் வந்தது. इसहाक के दिनों में फिर से एक अकाल आई. ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, अब्राहम का बेटा इसहाक, அந்த பஞ்சம் வந்த உடனே वो अकाल आते ही ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा, இந்த தேசத்திலே तू குடியிரு. इस देश में ही ठहरा அவனுடைய रहे. வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை उसके जीवन கொடுத்தார். में परमेश्वर
परमेश्वर एक आशीष को लाया, மறுபடியும் கேராரூரிலே தங்கி ये फिर से இருக்கிறார். गेरार रूम में ठहरा है. அதே கேராரூர்ல उसी गेरार में ஆபிரகாம் தூர்த்துப்பட்ட ஆபிரகாமினால் தோண்டப்பட்டு अब्राहम से ज्यादा जो कुआं खोदा गया, அபிமெலேக்கின் வேலைக்காரரால் தூர்த்து போட்ட अबीमेलेक के नौकर ने जिसे बंद किया था, அதே கிணறுகளை மறுபடியும் தோண்ட उसी ஆரம்பிக்கிறார். कुओं को फिर से खोदने लगता है, தண்ணீர் சுரக்க उसमें ஆரம்பிக்கிறது. से पानी उमड़ कर आती है. ஈசாக்கு பார்க்கிறார், ईसाक देखता है, கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर ने मुझे आशीष किया है. ஈசாக்கு ஏசாயை பெயரிட்டார் அதற்கு. उसे ईसाक कर नाम दिया. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெயரிடும் பொழுது उसे नाम देते समय அதே அபிமெலேக்கின் வேலைக்காரர் வந்தாங்க. वही अबीमेलेक के नौकर आए. அவங்க என்ன பண்ணாங்க? उन्होंने क्या किया? மறுபடியும் அதை தூர்த்து போட்டாங்க. फिर से उसे बंद कर दिए, மறுபடியும் இன்னொரு துறவை फिर தோண்டினார். से और एक कुआं खोदता है, சித்னா என்று பெயரிட்டார். जितना कर नाम दिया, தண்ணீர் வந்தது. उसमें से पानी आई. அதே வேலைக்காரர் वही வந்தார். नौकर आए, மறுபடியும் அவனை பகைத்தார். फिर से उससे बैर करने लगे, அவனை இருக்க விடாமல் उसे பண்ணினார். नहीं रहने लायक किए, இன்னொரு இடத்துக்கு போனார். और एक जगह पर भगाया, மறுபடியும் கிணறை फिर தோண்டினார். से उसने कुआं खोदा. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெகோபோத் உருவாகி வந்தது. रहबोत कर निकल आई. அங்கேயும் என்ன பாத்தீங்க அப்படின்னா वहां पर भी आप देखने पर அவனை துறவு மூடிப்பட யாரும் வரல. उसे कुएं को बंद करने कोई नहीं आया, அவனை பகைத்ததினால் लेकिन उसे बैर करने அந்த पर இடத்துக்கு தள்ளி போனார். वो जगह से थोड़ा हट कर அங்க गया, போய் ஒரு துறவை தோண்டினார். वहां पर जाकर फिर से कुआं खोदा, தண்ணீர் வந்தது. पानी आई, சேவா என்று பெயரிட்டார். सेवा कर नाम அந்த दिया, இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். वहां पर रहने लगा. மறுபடியும் अब फिर से அபிமெலேக்கு अबीमेलेक, எந்த அபிமெலேக்கு ஆபிரகாமை தள்ளினானோ, जिस अबीमेलेक ने अब्राहम को ढकेला எந்த था, அபிமெலேக்கு ஈசாக்கை जिस தள்ளினானோ, अबीमेलेक ने ईसाक को ढकेला, அதே அபிமெலேக்கு ஈசாக்கை பார்த்தவர். वही अबीमेलेक ईसाक को देखकर कहता அவனுடைய है, நண்பர் பீகோல் வருகிறார். उसका दोस्त पीकोल आता है, ஹல்லேலூயா. हालेलुया, அவனுடைய வேலைக்காரர் வருகிறார். उसके नौकर आते हैं, ஈசாக்கை தொடர்ந்து சொல்றாங்க, ईसाक के पास कहते हैं, எங்களோட உடன்படிக்கை போ. हमारे साथ तू वाचा बांध, எங்களோட उடன்படிக்கை போ. हमारे साथ वाचा बांध ले. ஈசாக்கு சொல்லுகிறார், ईसाक कहता है, நீங்க தானே எங்களை துரத்துனீங்க. आपने तो हमें भगाया था. 26ஆம் அதிகாரத்தின் 26वां अध्याय के 4 16 வசனம் சொல்லுகிறது. 14 और 15 वचन कहती है, 26 14 and 15 சொல்லுகிறது. 26 उसका 14 15 कहती है, அவனுடைய ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் उसके भेड़ बकरी और गाय बैल அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடியினால் और कई सारे दास दासियां होने पर அவன் பொறாமை கொண்டார்கள். वो उससे जलने लगे, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொறாமை கொண்டார்கள். उससे जलन पाने लगे. அவனை விரட்டி விட்டவங்களை ऐसे பார்த்து भगाए हुए लोगों को மறுபடியும் देखकर वो फिर से வரும்பொழுது ஈசாக் கேட்கிறார், आते हो, ईसाक पूछता "அண்ணா, है, நீங்க அன்னைக்கு துரத்துனீங்களா? आपने हमें तो भगाया था उससे, நீங்க ஏன் வந்தீங்க?" आज क्यों आए हैं? 28ஆம் வசனம். 28वां वचन, ஜெனிசிஸ் 26:28. उत्पत्ति அதற்கு 26 அவர்கள், 28 நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். वो कह கர்த்தரும் கண்டோ ஆகையால் எங்களுக்கு உமக்கு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஹல்லேலூயா. हालेलुया. இப்ப சொன்னாங்க, अब तो कहने लगे, நாங்க எத்தனை முறை பகைச்சோம். हम कितनी बार तुमसे बैर किए, உங்களை மாத்திரம் உங்க தகப்பனையும் பகைச்சோம். केवल तुम्हें ही नहीं, तेरे पिता को भी हमने बैर உங்க किया, தகப்பனையும் துரத்தணும், உங்களையும் तेरे துரத்தணும். पिता को भी भगाया और तुझे भी भगाया. எங்களுடைய வேலைக்காரர்கள் நீங்க ஆசீர்வாதத்தெல்லாம் கெடுத்து போட்டோம். हमारे नौकर ने तेरे सारे आशीष को बिगाड़ दिया. ஒரு காரியத்தை நாங்க புரிந்து लेकिन एक बात को हमने समझ लिया, நிச்சயமாக निश्चय கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். परमेश्वर आपके संग है, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर आपके साथ है. ஏன் நம்மை அறியாத ஜாதிக்கு வருவது? क्यों हमें नहीं जानने वाले जाति यहाँ पर आना जाते கர்த்தர் हैं? இங்க இருக்கிறார் என்பதை அறிந்து வரும். परमेश्वर यहाँ पर है, उससे जानने के लिए उन्हें आना है. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். परमेश्वर तुम्हारे संग है. இதுவரைக்கும் உங்களை பகைத்தவர், अब तक तुम्हें बैर करने वाले, இதுவரைக்கும் உங்களை விரட்டினவர், अब तक तुम्हें भगाने वाले, வேண்டாம் என்று சொல்லினவர் तुम्हें नहीं चाहिए करके टुकराने वाले, உங்கள் அண்டே வருவார்கள். तुम्हें जानबूझ कर आएंगे. ஏன் வருவார்கள் தெரியுமா? क्यों आएंगे जानते हैं? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். परमेश्वर तुम्हारे साथ है, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். परमेश्वर तुम्हारे संग है. மனிதன் விரட்டினான், मनुष्य भगाने पर भी கர்த்தர் இருக்கிறார் கூட. परमेश्वर संग है. மனிதன் பகைத்தான், मनुष्य बैर करने पर भी கர்த்தர் சிநேகிக்கிறார். परमेश्वर प्रेम करता है, அதனால உங்களை தேடி வருவார். इसलिए वो तुम्हें ढूंढ कर आना है. ஹல்லேலூயா. हालेलुया. தனிப்பட்ட வாழ்க்கையில आपके व्यक्तिगत जीवन में நீங்க அநேகரால் आप வெறுக்கப்பட்டிருக்கிறீர்கள். कई सारे लोगों के द्वारा नफरत की होगी, அநேகரால் कई துரத்தப்பட்டிருக்கிறீர்கள். सारे लोगों ने तुम्हें भगाया होगा, அநேகரால் அருவருப்பாய் कई लोगों ने பார்க்கப்பட்டிருக்கிறீர்கள். तुम्हें गिनौने की हरकत से देखा அருமையான होगा. சகோதரி சகோதரி, प्यारे भाई बहनों, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற आज காரியம் தெரியுமா? परमेश्वर क्या कहते हैं? இனி கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுனால आगे परमेश्वर तुम्हारे संग है, உங்களை इसलिए பகைத்தவர்கள் வருவார்கள், जो भी तुम्हें बैर किए थे वो आएंगे, உங்களை வெறுத்தவர்கள் வருவார்கள், नफरत किए थे वो आएंगे, உங்களை யாரால் துரத்தினாங்களோ जो कोई तुम्हें भगाए थे அவர்கள் எல்லாம் உங்கள்கிட்ட वो வருவார்கள். सब तुम्हारे पास आएंगे. ஒரு காரியத்தை சொல்றாங்க, आके एक बात को कहेंगे, உங்க கூட तुम्हारे संग ஆண்டவர் இருக்கிறார். परमेश्वर है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இதை பார்க்க இன்னைக்கு வரணும். इसे देखने के लिए आ जाना நான் है. ஆண்டவர்ட்ட ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க, और परमेश्वर से एक ही बात कहेंगे, என்ன துரத்தினாலும் பரவாயில்ல, मुझे भगाए तो भी चलेगा, என்ன பகைச்சாலும் आपसे பரவாயில்ல, बैर करेंगे तो भी என் चलेगा, குடும்பமே என்னை வெறுத்தாலும் मेरे பரவாயில்ல, परिवार मुझे बैर करे तो भी चलेगा, நீங்க மாத்திரம் என் கூட இருங்க. केवल आप मेरे संग रहो, நீங்க மாத்திரம் என் கூட केवल இருங்க.
कल आप मेरे साथ रहो। ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. இந்த ஊழியத்துல इस सेवा में கர்த்தர் இருக்கிறதை பார்த்து परमेश्वर है से देखकर அநேகர் வரணும். कई सारे लोग आना है, உங்களை என்னை பார்த்தல்ல, आपको और मुझे देखकर नहीं, உங்க பிரசங்கத்தை என் பிரசங்கத்தை आपके கேட்கல, संदेश और मेरे संदेश को सुन के नहीं, ஜெபத்தை என் ஜெபத்தை பார்க்கல. आपके प्रार्थना और मुझे मेरे प्रार्थना को देख के இந்த नहीं, இடத்துல நிச்சயமாகவே கர்த்தர் இருக்கிறார் என்பதை பார்த்து வர வேண்டும். इस जगह में परमेश्वर निश्चय है उसे देखकर आना है। ஹalleluya हालेलुया। விசுவாசிக்கிறீங்க? आप विश्वास करते हो? வந்தவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? आए हुए क्या कहे जानते வந்தவர்கள் हो? என்ன சொன்னாங்க? आए हुए क्या कहा जानते हो? 29 வசனம் சொல்லுகிறது, 29 वचन कहती है, உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். तेरे साथ शपथ करने के लिए हम आए हैं। ஏன் நாங்க உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள हम क्यों வந்தோம்? तेरे साथ वाचा बांधना चाहते हैं? நீ आप கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். परमेश्वर के द्वारा आशीष पाए हो। ஹalleluya हालेलुया। யாரால் आप ஆசீர்வதிக்கப்பட்டவர்? किसके द्वारा आशीष पाए हो? கர்த்தரால் आप ஆசீர்வதிக்கப்பட்டவர். परमेश्वर के द्वारा आशीष पाए हो। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। ரெண்டு காரணத்திற்காக दो कारण के लिए இந்த ஜனங்கள் நாம் அறியாவிட்டால் நம்மை தேடி ये வருவார்கள். लोग हम नहीं जानने पर भी हमें ढूंढ कर आना है। ஒன்று, पहला, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை परमेश्वर हमारे संग इसे जानने के लिए। இரண்டாவது, दूसरा, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை परमेश्वर हमें आशीष करता है इसे देखने के लिए। நிச்சயமா கர்த்தர் निश्चय ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीष करेगा भाई, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीष करेगा। அதை பார்த்து अनेகர் வருவாங்க. उसे देख कर कई सारे आएंगे। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। வேலை இழந்து போயிட்டோம், आपने नौकरी खो दिया சரியான है, வேலை இல்லையோ, सही काम नहीं है क्या? எவ்வளவு முயற்சி பண்றேன், कितने भी प्रयास करता ஆசீர்வாதமே हूं, இல்லையோ, आशीष ही नहीं है। ஏசைக்கு தான் இதுவரைக்கும் இருந்தது, ऐसे ही अभी तक था, இதுவரைக்கும் சுத்தனா தான் अभी இருந்தது तक इतना ही था। என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சகோதர ऐसे कहने वाले சகோதரிகளே, भाई बहनों, ஆவியானவர் சொல்லுகிறார், आत्मा कहता இந்த है, வருடத்துல इस साल நீ में கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறதை तू परमेश्वर के द्वारा அநேக ஜனங்கள் பார்த்து வருவார்கள். कई सारे लोग அநேக ஜனங்கள் பார்த்து வருவார்கள். कई सारी जाति கர்த்தரை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीष கர்த்தரை देगा, மேன்மைப்படுத்துவார். परमेश्वर तुम्हें शोभा இந்த देगा, இடத்துல காரியம் நடக்கப் போகிறது. इस जगह पर वो कार्य होने वाले அவரை हैं। ஆசீர்வதிக்கிறவரை परमेश्वर तुझे आशीष அநேக देगा, ஜனங்கள் பார்த்து வருவார்கள். सारी आंखें देखने वाले हैं। அவர்கள் உன்னை அறியவில்லை, अब तक वो तुझे नहीं जानते थे, இதுவரைக்கும் உன்னை அறியவில்லை, अब तक वो नहीं जानते थे, இப்ப அறிய போறாங்க. लेकिन अभी जानने वाले हैं। கர்த்தனோடு கூட இரு. परमेश्वर तेरे संग है, உன்னை ஆசீர்வதிக்கிறார். तुझे आशीष करता है। ஒன்று தெரியுமா? एक जानते हो, இந்த உலகத்துல इस संसार में ரெண்டு பேரோட பெரிய கூட்டம் கூடும். दो लोगों के लिए बहुत बड़ी मंडली इकट्ठा हो गई है। ரெண்டு பேரிடம் दो लोगों के पास கூட்டம் கூட்டமா ஜனங்கள் வருவாங்க. बड़े बड़े भीड़ में लोग आते हैं। ஒன்று पहला, பணம் நல்ல ஆசீர்வாதம் இருக்கிறவன்ட்ட जिसके வருவாங்க. पास पैसा बड़ा आशीष के साथ रहता है उसके அவன்ட்ட पास, ஜனங்கள் கூடி வருவாங்க. उसके पास लोग बड़े इकट्ठा के साथ आते இரண்டாவது, हैं। दूसरा, யாராவது ஒருத்தன் எழும்பி, कोई एक उठकर, யாராவது ஒருவர் எழும்பி कोई एक उठ खड़ा होकर என் கூட கடவுள் இருக்கிறான்னு சொன்னா मेरे पास परमेश्वर है ऐसे कहेगा तो அவங்க கூட அறியாமலே ஜனங்கள் கூடுவாங்க. उसके पास लोग अनजाने में ही लोग दौड़ कर आएंगे। இது அப்படிதான் அநேகர் தேசத்தை ஏமாத்தி கொண்டு आज ऐसे देश में कई सारे लोग फंसा रहे हैं। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। பொய்யாகவே ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னாலும் ஜனங்கள் வர்றாங்க. झूठा झूठा कहते हैं कि आशीष है करने पर भी लोग उनके पास जाते हैं। பொய்யாகவே கடவுள் உங்க கூட இருக்காருன்னு சொன்னா வர்றாங்க. वो झूठा झूठा कहते हैं कि परमेश्वर तुम्हारे संग है तो भी वो ஆனா आते हैं। வசனம் சொல்லுகிறது वचन कहती है பொய்யாக அல்ல, झूठा नहीं, நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கு. निश्चय परमेश्वर तुम्हारे संग है। ஹalleluya हालेलुया। உண்மையாக இருப்பார் அவர். वो सच्चाई से तुम्हारे संग நிச்சயமாக रहेगा, ஆசீர்வதிப்பார். निश्चय आशीष करेगा। அப்படினா ऐसा मतलब ஜனங்கள் வந்து தான் ஆகணும். लोगों को आना ही है। ஹalleluya हालेलुया। கூட்டம் வந்து தான் ஆகணும். बड़े भीड़ को आना ही है। ஹalleluya हालेलुया। விசுவாசிக்கிற நம்ம इसलिए विश्वास करने वाले हम, கர்த்தர் என் கூட இருக்கிறார். परमेश्वर मेरे संग है, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். परमेश्वर मुझे आशीष करता है। ஹalleluya हालेलुया। விசுவாசிக்கலாமா? आप विश्वास करेंगे? ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। இசைக்கு சித்னா இன்றோடு முடிந்தது மகனே, இசைக்கு சித்னா இன்றோடு முடிந்தது மகளே, ரகபோ திறந்து விட்டது, ரகபோ திறந்து விட்டது, நான் உனக்கு போதித்து நடத்தும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு போதித்து நடத்தும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், நீ பயப்படாதே. ஹalleluya हालेलुया। அப்ப நம்ம அறியாத ஜனங்கள், हम नहीं जानने वाले जाति, நம்மை குறித்து அறியாத ஜனங்கள் हमारे बारे में नहीं जानने वाले ஏன் जाति நம்மண்டே வருவாங்க क्यों தெரியுமா? हमारे पास आएंगे जानते हैं? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर हमारे संग है, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीष करता है। ரெண்டு காரணத்தினால் ये दो कारण के लिए உங்களை குறித்து அறியாதவர் நீ வரணும். आपके बारे में नहीं जानने वाला आपको ढूंढकर அது यहाँ पर இப்படி आएंगे। சொல்லலாம். मैं ऐसा भी कह सकता இந்த हूँ, அபிமெலேக்கு ये अबीमेलेक ஆபிரகாமையும் ஈசாக்கையும் அறிந்தவன், अब्राहम और इसहाक को जानता था, ஆனா சரியா அறியாதவன். लेकिन सही तरह से नहीं जानता था। हालेलुया। हालेलुया।
ஆபிரகாமை குறித்து தெரியும். अब्राहम के बारे में जानता है. இது ஒரு ஊருக்கு வந்திருக்கிறான். कोई एक गांव में से आया है. ஈசாக்கை குறித்து தெரியும். इसहाक के बारे में जानता है. ஆபிரகாம் பிள்ளை தானே. ये अब्राहम का बेटा ही है ना. हालेलुया. हालेलुया. அறிந்தவன். ये जानता है சரியாக அறியல. लेकिन सही तरह से नहीं जानता है. நாட்கள கர்த்தர் அதை செய்வார். इन दिनों में परमेश्वर से करेगा. இதுவரைக்கும் உங்களை சரியா புரிந்து கொள்ளாதவங்க புரிந்து अब கொள்வாங்க. तक जो आपको ठीक तरह से नहीं समझ पाए वो आज समझ लेगा. இதுவரைக்கும் உங்களை சாதாரணமா எண்ணி இருப்பாங்க. अब तक आपको एक साधारण रूप से उन्होंने देखा होगा. என்ன சாதாரண ஒரு பிள்ளை தானே. ये तो एक साधारण एक बेटा ही है ना. ஆனா இயேசுவை பார்த்து சொன்னாங்கல்ல. उस दिन यीशु को देखकर कहे ना. நசரேன் மகன் தானே. ये नजरेन का बेटा तो है. हालेलुया. 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 தச்சனின் மகன் தானே. ये कारपेंटर का बेटा तो है. ஒரு யோசேப்பின் குமாரன் தானே. ये यूसुफ का पुत्र तो है. हालेलुया. हालेलुया. என்று சொன்னாங்க. ऐसे कहे थे. ஆனா இயேசு கிறிஸ்து மூலமாக வல்லமை வெளிப்பட लेकिन ஆரம்பிச்சது. यीशु मसीह के द्वारा जैसे सामर्थ प्रकट होने लगी எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. सब कहने लगे இப்படிப்பட்ட வல்லமை இவன்ட்ட எப்படி வருது? ऐसा एक सामर्थ इसके पास कहां से आता है. हालेलुया. हालेलुया. அப்ப சரியா அறியாதவர்கள் सही तरह से नहीं जानने वाले மனிதாய் புரிந்து கொள்ளத்தக்கதாக अच्छी तरह से समझ लेने के लिए கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमारे संग रहकर आशीष करेगा. இரண்டாவதாக दूसरा, நம்மை அறியாதவர்கள் ஏன் வரவில்லை? हमें नहीं जानने वाले क्यों आना है. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தின் 1ஆம் 2ஆம் வசனம். पहला राजा 10वां अध्याय उसका पहला और दूसरा वचन. 1 King chapter 12 verse 1 and 2. पहला राजा 10वां अध्याय उसका पहला दूसरा वचन. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சோபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியா போனது. சோபாவின் ராஜ்ய கேள்வியான போது அவர் விடுகதைகளில் அவனை சோதித்தது. விடுகதையினால் அவனை சோதிப்பதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தக வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தால் அவன் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அல்லேலூயா. हालेलुया. சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். सुलेमान को परमेश्वर ने बुद्धि को दिया. இந்த ஞானத்தை கேட்டவுடனே इस बुद्धि को मांगते ही சேபா என்கிற ஒரு தேசத்தின் ராஜஸ்திரி शिबा नाम के एक देश के एक रानी ने அவள் அங்கிருந்து கேள்விப்படுகிறாள். वहां से वो जानती है. என்னது சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். क्या सुलेमान को परमेश्वर ने ज्ञान दिया है. அப்ப நான் ஒன்னு பண்ண போறேன். तो मैं करने वाली हूं. நான் अनेक விடுதலை சொல்றேன். मैं कई सारे कठिन प्रश्नों को करने वाली हूं. எப்படி எனக்கு பதில் वो சொல்லுவார்? कैसे मुझे जवाब देता है சொல்லி ऐसे जानकर अनेक விடுதலைகள் நான் சோதிப்பதற்காக ऐसे कई सारे कठिन प्रश्नों से उसे परीक्षा करने के लिए வருகிறாள் वो அவள். वहां से वो आती है. வரும்போதே பயங்கர ஒரு பெரிய கூட்டத்தோடு वो வருகிறாள். आते समय भारी दल के साथ आती है. இப்போ வந்த உடனே अब आते ही தன்னுடைய மனதில் அவளுக்கு என்னென்ன காரியங்கள் இருந்ததோ अपने मन में जो कोई बातें थे என்னென்ன சந்தேகங்கள் जो இருந்ததோ भी संदेह थे அத்தனை அவனிடம் கேட்டார். वो सब उससे पूछने लगी. ஆனால் लेकिन வசனம் சொல்கிறது वचन कहती है 3ஆம் வசனம் तीसरा वचन அப்பொழுது சாலமோன் तब सुलेमान அவள் கேட்டவைகள் எல்லாம் விடுவித்தான். उसने जो भी प्रश्न किया उसका उत्तर दिया. அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. उसके लिए न बताने लिए राजा के लिए कोई भी गुप्त नहीं थी. ஹalleluya. हालेलुया. இப்போ அந்த சேபாவின் ராஜஸ்திரீ अब शेबा की रानी அவளும் பெரிய நல்ல ஞானமுள்ளவளா தான் वो இருந்தாள். भी बड़ी बुद्धिमानी हो गई. ஹalleluya. हालेलुया. ஏன்னா अनेक விடுதலை கொண்டு சோதிக்க வந்திருக்கிறாள். कई कठिन प्रश्नों से उसे परीक्षा करने के அவள் लिए தன்னிடத்தில் இருக்கிற அத்தனை ஞானத்தின்படி கேள்விகளை वो கேட்டாள். अपने पास के सारे बुद्धि के अनुसार उसने सब प्रश्नों को किया. தனக்கு என்னென்ன தெரியுமோ அத்தனையும் அவனிடம் கேட்டாள். अपने पास जो भी जानकारी वो सब वो पूछने लगे. என்னென்ன சந்தேகம் உண்டு அத்தனையும் கேட்டாள். जो भी संदेह था सब पूछने लगे. ஆனால் அத்தனைக்கும் சாலமோன் பதில் கொடுத்தார். लेकिन उस सब के लिए सुलेमान ने जवाब दिया. சொல்லுகிறது वचन कहती है அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் இல்லை. वो न उत्तर देने लगा इससे कुछ भी बचा नहीं था. ஹalleluya. हालेलुया. இவ்வளவு பெரிய ஞானம் அவளுக்கு கிடைத்தது. इतना एक बुद्धि उसको मिला था. 7ஆம் வசனம் சொல்லுகிறது वचन कहती है நான் வந்து मैं आकर அத கண்டால் காணு மட்டும் आंखों से देखने तक அந்த வார்த்தையை நான் நம்பவில்லை. उस शब्दों को मैं विश्वास नहीं करी. ஹalleluya. हालेलुया. வரச்சல எப்படி வந்திருக்கிறா? आते समय कैसे आई? என்ன என்னோட பெரிய ஞானியா இருப்பான். इससे बड़ा ज्ञानी होगा क्या? அப்படிதான் வந்திருக்கிறா. ऐसे वो आई थी. ஹalleluya. हालेलुया. எல்லாரும் சொல்லி இருக்காங்க. सबने कहे थे எல்லா தேசத்தின் ராஜாக்களை பார்த்து சாலமோன் ஞானம் உள்ளவர். सब देश के राजाओं से ये बड़ा बुद्धिमान है. ஹalleluya. हालेलुया. அவன்தான் கிழக்கத்தி புத்திரர்களை காட்டிலும் ஞானம் உள்ளவர். वो पूरब के सारे पुत्रों में से सबसे ज्ञानी है. கடற்கரை மணலத்தனையான ஞானத்தை கற்றுக் वो கொடுத்தார். समुद्र के रेत के समान परमेश्वर से ज्ञान दिया है. எல்லாம் கேள்விப்பட்டு ये सब जानकर அவ நம்பி வரல. वो भरोसा कर नहीं आई. நம்பி வரல. वो भरोसा कर नहीं என்ன आई. நினைச்சதா वो தெரியுமா? क्या सोच कर आई जानते हैं? என்கிட்ட மோதி பார்க்கட்டும். मेरे से टकरा कर देखने दो. ஹalleluya. हालेलुया. என் ஞானத்துக்கு அவன் ஞானத்துக்கு போட்டி போட்டு பாரு. मेरे ज्ञान और उसके ज्ञान में एक स्पर्धा रख कर देखेंगे. ஹalleluya. हालेलुया. இப்ப வந்து பாக்குறா. अब आकर देखती है. அத்தனை क्वेश्चन
ஆன்சர் கிடைச்சது. सारे सवालों के लिए उत्तर मिल गया. அந்த ராஜா அரண்மனையில் இருக்க அத்தனை காரியங்களை பார்க்கிறார். वो राजा के दरबार के सारी चीजों को वो देखती है. எப்படி போஜனம் வைக்கப்படுகிறது, कैसे भोजन रखी गई है, எப்படி ஊழியர்கள் பராமரிக்கப்படுகிறார்கள், कैसे उनके सेवकों की परवरिश की जाती है, அரண்மனை வேலைகள் எப்படி நடக்கிறது, राज दरबार की कामों को कैसे किया जाता है, எல்லாத்தையும் பார்த்தார். सब कुछ वो देखने लगी. ஒரு காரியத்தை சொன்னார். देखकर एक सवाल करने लगी. இவங்க சொன்னது இல்ல, इन्होंने जो कहा था ஆதி கூட கேள்விப்படல, मैंने इसमें से आधा भी नहीं सुना था. அதை விட அதிகமாக लेकिन उससे भी बढ़कर நம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாக இருக்கிறது. ज्ञान और संपत्ति बहुत बड़ी हुई है. हालेलुया हालेलुया हालेलुया. இவனுக்குள்ளாக இருந்த ஞானத்தை பார்க்கிறது, इसके अंदर के बुद्धि को देखने के लिए, இவனை குறித்து சரியா அறியாத इसके बारे में सही तरह से नहीं जानने वाले ராஜஸ்திரீ வந்து एक शीबा की रानी आती है. हालेलुया हालेलुया. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30-34 வசனம் சொல்லுகிறது. पहला राजा 4 अध्याय उसका 30 कहती है. chapter 4 30 and 31 சொல்லுகிறது. पहला राजा சகல கிழக்கத்தி புத்திரன் ஞானத்தையும் எகிப்தின் சகல ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் இருந்தது. அவன் எஸ்ரேனாகிய சரி, ஓகே. அங்க ஒரு பெரிய நேம்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. वहां पे कई सारे नाम, மற்ற மனுஷர்களின் ஞானவனாய் இருந்தார். बाकी सारे मनुष्य से वो ज्ञानी था. கிழக்கத்தி புத்திரர்கள், पूर्व देश के सारे पुत्रों से. இந்த கிழக்கத்தி புத்திரர்கள் என்ன பார்த்தா அப்படினா पूर्व देश के सारे पुत्रों के बारे में இவர்கள் விசேஷித்த ஞானம் உடையவர்கள். ये विशेष ज्ञान पाए हुए हैं. இயேசு பிறக்கும்போது ஒரு நட்சத்திரம் வந்தது. यीशु मसीह जन्म के समय में एक तारा आया. கிழக்கிலிருந்து வானஸ்தானத்துக்கு வந்தார்கள். वो पूरब से कई सारे ज्ञानी आए थे. हालेलुया हालेलुया. இவங்க விசேஷ ஞானம்னா வானங்களை குறித்து ஆராய்ச்சி செய்கிற ஞானம். विशेष ज्ञान या मतलब आकाश मंडल के बारे में जांच पड़ताल करने वाले. எகிப்தின் சகல ஞானம், मिस्र के सारे ज्ञान पाए அந்த நாட்களில उन दिनों में எகிப்தியர் தான் எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாய் இருந்தார். मिस्र के लोग ही सब में विशेष रहे थे. கட்டடக்கலையா இருக்கட்டும், वो इमारत बांधने वाले काम होने दो, அதை போல நாகரிகத்தில இருக்கட்டும், वैसे भी अपने चाल चलन में रहने दो, எல்லாவற்றிலும் எகிப்தியருடைய நாகரிகம் இருந்தது. अपने रीति रिवाज में सब कुछ मिस्र के நல்ல ஞானமுடையவர்களாய் இருந்தாங்க. वो सब में ज्ञानी थे. ஹalleluya. हालेलुया. இப்போ இப்படிப்பட்ட ஞானிகளை காட்டிலும் ऐसे ज्ञानियों से बढ़कर ஏத்தான ஏமான் இப்படி பேர்லாம் கொடுத்து ऐसे कई सारे एत्ता नेमान करके नाम दिए हुए எல்லா ஞானிகளை காட்டி ये सारे बुद्धिमानों से बढ़कर ஞானவானாய் இருந்தார். ये सुलेमान जो है बुद्धिमान था. இந்த ஞானத்தை பார்த்து इस बुद्धि को देखकर अनेகர் வந்தாங்க. कई सारे लोग आए थे. அவனுடைய வாக்கியங்களை கேட்க வருவார்கள். वचन कहते हैं कि उसके शब्दों को सुनने के लिए आते அவனுடைய थे. தரிசனங்களை பார்க்க வருவார்கள். चेहरे के दर्शन करने के लिए आते थे. हालेलुया 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 हालेलुया. ஏன் ஆண்டவர் நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்க முடியாது? क्यों परमेश्वर हमें वो ज्ञान को नहीं दे सकते हैं? ஆண்டவரை கேளுங்க. आप परमेश्वर से मांगेंगे. எனக்கு இருக்கிற ஞானத்தை பார்த்து अनेகர் வரணும். मुझे मेरे पास का ज्ञान को देखकर कई सारे आना है. हालेलुया हालेलुया. ஏனா क्योंकि ஞானம் அறிவு என்ற பொக்கிஷங்கள் அவரிடத்தில் இருக்கிறது. ज्ञान और बुद्धि नाम की खजाने उसके पास रखी गई है. உங்களுக்கு ஞானம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? आप अपने पास ज्ञान नहीं है வசனம் சொல்லுகிறது, वचन कहती है ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தார். यदि कोई ज्ञान में कमी हो तो हालेलुया हालेलुया. உங்களுக்கு ஞானம் கம்மியா இருக்கு, अगर आपके पास ज्ञान की कमी है, என்னால சரியா எதுவுமே செய்ய முடியல, सही तरीके से कोई அப்படி நம்ம யோசிச்சோம் அப்படினா ऐसा अगर हम सोचते हैं அப்படிப்பட்டவன் ऐसा कोई ஆண்டவரிடம் கேட்க வேண்டுமா? वो यहोवा परमेश्वर से मांगे, அப்பொழுது அவர் பரத்தில் இருந்து அந்த ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுப்பார். तब वो स्वर्ग से उस ज्ञान को परिपूर्णता से देगा. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அப்படி சொல்லுது. याकूब पहला 5वां अध्याय उसका पहला वचन कहती है உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தார் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவனாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். हालेलुया हालेलुया. சில நம்ம நினைப்போம்ல, कुछ समय हम सोचते हैं ना, இந்த வேலையை கொடுத்துட்டாங்க, इन्होंने नौकर काम को दे दिया, ஆனா செய்யறதுக்கு எனக்கு ஞானம் இல்ல, लेकिन करने के लिए मेरे पास ज्ञान नहीं है. எனக்கு இத படிக்கணும், मैं इसे पढ़ना है, ஆனா ஞானம் இல்ல, लेकिन मेरे पास ज्ञान नहीं இந்த है. ஊழியத்தை செய்யணும், ये सेवा को करना ஆனா है, ஞானம் இல்ல, लेकिन ज्ञान नहीं है. அப்படின்னு இனி யாரும் சொல்லக்கூடாது. ऐसा कोई नहीं कहना है. हालेलुया हालेलुया. வசனம் சொல்லுகிறது, वचन कहती है உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் यदि இருந்தார். आप में से कोई ज्ञान में कमी हो तो நீங்க நினைக்கிறீங்க எனக்கு ஞானம் கம்மியா आप இருக்கு, सोचते हैं मैं ज्ञान में कम हूं. என்ன பண்ணணும்? क्या करना है? சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவுள். परिपूर्ण से देने वाले परमेश्वर यहोवा से मांगना. அவர் நீதிமான்களுக்கு மெய் ஞானத்தை வைத்து वो வைத்தார். धर्मियों के लिए सच्चा ज्ञान को रख रखा है. அவரிடத்தில் தான் ஞானம் இருக்கு, उसके पास ही ज्ञान है. அந்த ஞானத்தை அவர்கிட்ட கேளுங்க. उस ज्ञान को हम
मांगना है। என்னுடைய வேலையில நான் தான் ஞானியா இருக்கணும். मैं अपने कामों में मैं ही ज्ञानी रहना। என்னுடைய படிப்புல எனக்கு நல்ல ஞானம் வேணும். मेरे पढ़ाई में मुझे अच्छा बुद्धि என்னுடைய चाहिए। ஊழியத்துல நான் நல்ல ஞானவனா मेरे இருக்கணும். सेवा में मैं अच्छा बुद्धिमान रहना है। நான் எதை செய்தாலும் ஞானமாய் செய்ய मैं வேண்டும். जो भी काम करूं उसमें ज्ञानी के साथ करना हो। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் கொடுக்க முடியுமா முடியாது? परमेश्वर कर सकता है कि नहीं? நிச்சயமாய் முடியுங்க. निश्चय वो कर सकता है। தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து நமக்கு தெரியும். अब दानियल सात्रक मेशक अबेदनेगो के बारे में जानते हैं। ஹalleluya. हालेलुया। அவங்க புறஜாதியார் தேசத்துக்கு போனாங்க. वो अन्य जाति के देश में जब பாபிலோன் கொண்டு போகப்பட்டார்கள். बाबिलोन में ले गए गए। ஆனா लेकिन பாபிலோன்ல अनेक ஞானிகள் இருந்தாங்க. बाबिलोन में कई सारे ज्ञानी थे। அந்த ஞானி கிட்ட தான் उस ज्ञानियों के இவங்க पास பாடம் படிச்சாங்க. इन्होंने पढ़ाई सीखे। ஹalleluya. हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க. समझ लेना है। அந்த பாபிலோனில் இருக்கிற बाबिलोन में रहने वाले அங்க இருக்கிற டீச்சர்ஸ் தான் இவங்க பாடம் படிச்சாங்க. वहाँ के शिक्षक के पास वो सीखने வசனம் लगे। சொல்லுகிறது वचन कहती है பாபிலோனில் இருக்கிற ஞானிகளை காட்டிலும் இவனுடைய ஞானம் விசேஷமா இருக்கு. बाबिलोन में रहने वाले ज्ञानियों से बढ़कर इनका ज्ञान है। அதான் தாவீது அழகாய் சொல்லுவார், दाऊद अच्छी तरह कहते எனக்கு हैं கற்றுக் கொடுத்தவனை காட்டிலும் நான் அதிக ஞானமா मुझे இருக்கிறேன். सिखाने वाले से बढ़कर मैं अधिक ज्ञानी हूँ। ஹalleluya. ஹalleluya. கர்த்தர்ட்ட கேட்டு பாருங்க, நிச்சயமாய் கிடைக்கும். परमेश्वर से मांग कर देखिए निश्चय मिलेगा। அவரால கூடாதது ஒன்றுமில்லை. इससे असंभव वैसे कोई बात है ही नहीं। ஹalleluya. हालेलुया। எல்லா பிள்ளைங்க கவனமா கேளுங்க. सारे बच्चे से ध्यान से सुनिए। உங்களுக்கு படிக்க ஞானம்னா ஆண்டவர்ட்ட கேளுங்க. आप पढ़ाई के लिए ज्ञान चाहिए तो परमेश्वर से உங்க मांगिए। ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வர ஆண்டவர் ஏசு. आपके स्कूल में फर्स्ट करने के लिए परमेश्वर मदद करेगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஏனா क्योंकि ஞானம் என்கிற பொக்கிஷம் அவரிடத்தில் இருக்கிறது. ज्ञान नाम का खजाना वो अपने पास रखा है। ஹalleluya. हालेलुया। ஞானம் சுரக்கிற இடம் இயேசு. वो वहां पर उसके पास तो सोते के समान उसने रखा है। ஹalleluya. हालेलुया। அப்ப அவர்ட்ட கேளுங்க. उसने रखा है अपने पास। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। பேதுரும் யோவானும் பிரசங்கம் பண்றாங்க. पतरस और योहान प्रचार करते हैं। எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. सब लोग सुनने लगे। இவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது. ये तो अनपढ़ लोग हैं। ஹalleluya. हालेलुया। கல்வி அறிவு கிடையாது. इनको पढ़ाई का कोई ज्ञान नहीं है। ஆனா लेकिन இவ்வளவு ஞானமா எப்படி பிரசங்கம் इतने பண்றாங்க? बुद्धिमान के समान कैसे प्रचार करते हैं? ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் நம்மோடு இருந்தார். परमेश्वर हमारे संग है तो அத்தனையும் சாத்தியமாய் वो सब कुछ हमारे संभव है। ஹalleluya. हालेलुया। அண்டாவது ஏன் ஜனங்கள் வருவாங்க தெரியுமா? क्यों लोग हमारे पास आएंगे? जानते நம்முடைய हैं ஞானத்தை பார்த்து வர. हमारे बुद्धि को देखकर आएंगे। அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஞானம் நமக்குள் வர வேண்டும். ऐसे परमेश्वर का ज्ञान हमारे अंदर आना है। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற आज इस जगह पर रहने वाले வசனத்தை கேட்கிற इस वचन को सुनने वाले ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், हर एक को परमेश्वर कहता है இதுவரைக்கும் உனக்கு ஞானம் இல்லாமல் अब இருக்கு. तक तेरे लिए ज्ञान के बिना तू रहा हो நீ सकता है। எதிர்பார்க்கிறத விட அதிக ஞானத்தை तो கத்துக்கணும். बात होने से बढ़कर परमेश्वर ज्ञान को तुझे देना चाहता है। உங்களுடைய ஞானத்தை கேட்டு அநேகர் வருவாங்க. आपके ज्ञान बुद्धि को सुनकर कई सारे आएंगे। விசுவாசிங்க. विश्वास कीजिए நான் வேலை பார்க்கிற இடத்துல मैं काम करने वाली जगह में மற்றவங்க வந்து என்கிட்ட வேலை கத்துக்கணும். बाकी लोग आकर मेरे पास काम सीखना है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। படிக்காவிட்டால் ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். नहीं पढ़ने पर भी परमेश्वर मुझे बुद्धिमान बनाएगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। பாருங்க, देखते हैं ஒன்றாவது 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். पहला राज्य 4 अध्याय उसका 34वां वचन ஜஸ்ட் குறித்துக் கொள்ளுங்க. आप लिख लीजिए। ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் 4:34. पहला राज्य 4 उसका 34वां वचन அவருடைய ஞானத்தை கேட்கிறதற்காய் வந்தார். उसके बुद्धि की कीर्ति को सुनने के लिए वो आए। அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या जानते हैं? சாலமோன் ஞானமாய் பேசினான். सुलेमान ने बुद्धिमान के समान बातें की है। முதலாவதாக पहला ஞானமாய் பேச வேண்டும். हम बुद्धि के रीति से हमें बात करना चाहिए। ஹalleluya. हालेलुया। சும்மா வளவளன்னு பேசக்கூடாது. केवल ऐसे बड़बड़ नहीं करते रहना है। ஹalleluya. हालेलुया। அஞ்ஞானிகளை போல अज्ञानियों के समान நம்முடைய வார்த்தைகள் இருக்கக்கூடாது. हमारे शब्द नहीं रहना चाहिए, ऐसे वचन कहती है। ஹalleluya. हालेलुया। ஞானமாய் பேசு. हम ज्ञानी के समान बातें करते ஆண்டவரை हैं। கேளுங்க. आप परमेश्वर से पूछेंगे பேசுற வார்த்தை मैं बोलने वाले बातों ஞானமா में பேசணும். एक ज्ञानी के समान बोलने நான் ஒருவரோடு பேசுகிறேன் किसी से என்றால் अगर बातें करता हूं அந்த तो மகனுக்கு நான் நல்லதை கற்றுக் கொடுக்க வேண்டும். उस भाई को मैं कुछ भलाई के कार्य को முதலாவது सिखाना है। ஞானமாய் பேச ஞானத்தை ஆண்டவரே. पहले बुद्धिमान के समान बातें करने की ज्ञान को हम मांगेंगे। அதே 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். वही पहला राज्य 4 अध्याय उसका 30वां वचन அவன் ஞானமாய் செயல்பட ஆரம்பித்தான். वो बुद्धिमान के समान क्रिया करने लगा। எல்லாத்தையும் பார்க்கறாங்க. वो सब कुछ वो देखे எவ்வளவு ப்ராப்பரா பண்றான் பாரு. कितने ठीक रीति से सब कुछ करता है। அவ்வளவு பெரிய ராஜா, इतना बड़ा राजा है, ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள், हजारों नौकर है। ஹalleluya. हालेलुया। ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். हजारों नौकर के भोजन भी देना है। யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க. इतने सारे युद्ध वीर है। இதற்கு இடையில इस सब के बीच में ஆலயத்தை கட்டணும், भवन को भी बांधना है, அரண்மனையை கட்டணும். राजभवन को बनाना है। ஹalleluya. हालेलुया। ஆனா அத்தனை வேலைகளையும் ये सारे कामों के बीच में ஞானமாய் செய்து முடித்தான். ज्ञानी के साथ उसने पूरा किया। ஹalleluya. हालेलुया। சேவா ராஜேஸ்வரி சொன்னா, इसलिए शिवा की रानी कहती है அப்பா, நான் பார்த்த உடனே मैंने देखते ही நீங்க சொன்னதுல பாதி கூட எனக்கு சொல்லுங்க. आपने जो कहा था उसमें से मैंने आधे से भी ज्यादा देखा। ஹalleluya. हालेलुया। இரண்டாவது என்ன தெரியுமா? दूसरा क्या है जानते हैं? ஞானமாய்
செயல்பட வேண்டும். हम बुद्धिमान के समान कामों को करना है. ஹalleluya. हालेलुया. எதை செய்தாலும் ஞானமாய் செய். कोई भी काम करे हम बुद्धिमान की रीति से करना. ஆண்டவர்ட்ட கேளுங்க. परमेश्वर से நான் मांगेंगे. இதுவரைக்கும் காரியங்கள் செய்யும் பொழுது पिता मैं अब तक जो काम करता रहा ஞானம் இல்லாதவன போல मैं செஞ்சிருக்கேன். अज्ञानियों के समान किया. அதனால நிறைய முன்னாடி நம்ம इसलिए அவமானப்பட்டிருக்கோம். कई सारे के सामने हमने लज्जित हुए हैं. ஹalleluya. हालेलुया. இந்த வருடம் ஆண்டவர்ட்ட கேளு. लेकिन आज इस साल में हम परमेश्वर से இன்னையில இருந்து आज से நான் எதை பேசினாலும் ஞானமா मैं பேசுவேன். जो भी बोलूं मैं बुद्धिमान की रीति से बोलूं. நான் எதை செய்தாலும் ஞானமா मैं जो செய்வேன். भी करूं वो ज्ञानी के समान करूं. மூன்றாவது என்ன தெரியுமா? तीसरा क्या है जानते हो? ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 17 வாசிக்கும். 16 இருந்து 27 வரைக்கும் வாசிக்கும். पहला राजा तीसरा अध्याय उसको 16 से लेकर 27 तक हम पढ़ते हैं. 3:16 to 27 வரைக்கும் तीसरा अध्याय 16 से 27 तक हम देखते हैं. சாலமோன் ராஜாவோட ஒரு கேஸ் வருது. सुलेमान राजा के पास एक संभव आती है. ஹalleluya. हालेलुया. ரெண்டு ஸ்திரீகள் வந்தாங்க. दो महिलाएं आए. ரெண்டு ஸ்திரீகள் வந்து சொன்னாங்க, दो महिला आकर कहते हैं இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒரே நாள்ல பிள்ளை பெற்றோம். हम दोनों ने एक ही दिन में बच्चे को जन्म दिया. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி பிள்ளை இருந்தது. दोनों के एक समान बच्चे थे. அப்போ என்ன ஆயி போச்சுன்னா अब क्या हुआ? ஒரு நாள் நாங்க படுத்திருந்தோம். एक दिन हम सोए हुए थे. ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல போட்டு படுத்திருந்தோம். दोनों ने बच्चों को बाजू बाजू में डालकर सोए थे. ஒன்று படிச்சல பிள்ளை இறந்து போச்சு. लेकिन मैं जब लेटकर सोई तो एक बच्चा मर ஆனா गया. இந்த பிள்ளை இறந்த அந்த தாயின மட்டும் பிள்ளையை மாத்தி வச்சாங்க. बच्चा जिसका मर गया उस मां ने क्या किया? उस बच्चे को बदल कर रख दिया. இப்போ எது யார் பிள்ளைன்னு கன்ஃபியூஸ். अब कौन सा किसका बच्चा है सबके अंदर एक संदेह आने लगा. சாலமோன் ராஜாவிடம் வருகிறது. सुलेमान राजा के पास ये केस आती है. இது வந்த உடனே ये आते ही சாலமோன் அழகாய் ஒரு தீர்ப்பு சொல்றார். सुलेमान ने अच्छी से एक न्याय किया. உயிரோடு இருக்கிற பிள்ளையை जो जीवित बच्चा है ரெண்டா வெட்டி उसमें दो में काट ரெண்டு கொடுத்துருங்கப்பா. दोनों को दे देंगे. இத கேட்ட உடனே इसे सुनते ही பிள்ளையின் தாய் கதற ஆரம்பித்தார். बच्चे की मां जो है वो कर्रा कर रोने இல்ல लगी. இல்ல என் பிள்ளை உயிரோட இருக்கு. नहीं 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 मेरे बच्चा जीवित रहना இல்ல है. அவனே வச்சாலும் वो பரவாயில்லை. बच्चा वही रखे तो भी चलेगा. என் பிள்ளை உயிரோட இருக்கு. लेकिन मेरा बच्चा जीवित रहना है. மற்ற தாய் சொன்னார். लेकिन दूसरा मां कहती இல்ல है அந்த பிள்ளையை வெட்டி. नहीं नहीं उस बच्चे को काट देंगे. சாலமோன் அழகாய் தீர்ப்பு சொன்னார். सुलेमान ने अच्छी तरह से न्याय किया. எந்த தாயினுடைய இருதயம் துடிக்கிறது, जिस मां की हृदय तड़पती है, எந்த தாயினுடைய உள்ளம் அழுகிறது, जिस मां की हृदय रोती है, அவள்தான் உண்மையான தாய். वही सच्चा मां है. இந்த தீர்ப்பு கேட்ட உடனே इस न्याय को सुनते ही எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. सब लोग अचंभित हुए. சாலமோனுக்கு இவ்வளவு பெரிய ஞானத்தை ஆண்டவர் सुलेमान को इतना बड़ा ज्ञान को परमेश्वर ने दिया है என்ன क्या? தெரியுமா? क्या जानते हो? எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் कोई भी निर्णय हम लेने पर ஞானமாய் எடுக்கணும். हम बुद्धिमान के समान लेना. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. ஞானமா டிசிஷன் हम ज्ञानियों के समान निर्णय लेंगे. இதுவரைக்கும் நாம் எடுத்த சில முடிவுகள், अब तक हमने लिया हुआ निर्णय, சில டிசிஷன்ஸ் வந்து कुछ निर्णय தவறாய் இருந்திருக்கு. गलत हो सकती है. ஹalleluya हालेलुया. தப்பா மாறி இருக்கலாம். कुछ समय गलत गलत मार्ग में गया होगा. யார்கிட்ட சொல்லுங்க, आज परमेश्वर से இனி कहिए என் வாழ்க்கையில நான் எந்த முடிவு எடுத்தேன் आगे से मेरे जीवन में मैं कोई भी निर्णय लूं ஞானமாய் எடுக்கணும். मैं ज्ञानी के समान निर्णय लेना. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. இப்படிப்பட்ட ஞானமாய் நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோம். ऐसे ज्ञानी के समान जब हम क्रिया करने लगेंगे நிச்சயமாக நம்மை தேடி ஜனங்க வர निश्चय ஆரம்பிச்சாங்க. हमें ढूंढकर कई सारे लोग आने சாலமோனை लगेंगे. தேடி வந்தது போல सुलेमान को जैसे ढूंढकर आए இன்னைக்கு थे இந்த சபையை நம்மை தேடி வர आज ஆரம்பிச்சாங்க. इस कलीसिया को हमें ढूंढकर आएंगे. நம்மட்ட வந்து கேட்பாங்க, हमारे पास आकर இந்த पूछेंगे காரியத்தை எப்படி ए செய்யணும், भाई इस कार्य को कैसे करना है, இந்த காரியத்தை எப்படி ए बहन செய்யணும், इस काम को कैसे करना है, ஜெபமணி சொல்லுங்க. मुझे प्रार्थना कर बताइए. ஆண்டவர் உங்களிடம் இந்த ஞானத்தை கொடுக்க ஆசைப்படுகிறார். परमेश्वर आपके द्वारा ज्ञान को देने के लिए वो चाहत रखेगा. ஹalleluya हालेलुया. உங்களிடமிருந்து ஞானம் புறப்பட்டது. आपके पास से ज्ञान निकल कर बढ़कर கர்த்தர் जाएगा. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க परमेश्वर वैसे का आशीष को देना चाहता है. ஹalleluya हालेलुया. நம்முடைய ஞானத்தை பார்த்து अनेகர் வரணும். हमारे बुद्धि को देखकर कई सारे हमारे पास आना है. ஹalleluya हालेलुया. நம்ம என்ன செய்யணும்? उसके लिए हमें क्या करना है? ஞானமாய் பேசணும், एक बुद्धिमान के साथ बातें करना ஞானமாய் है. செயல்படணும், बुद्धिमान के समान कार्य को करना है. ஞானமாய் முடிவெடுக்கணும். बुद्धिमान के समान निर्णय लेना है. இந்த மூன்றையும் சரியாய் ये செய்யும்படியாக तीन बातों को जब ठीक तरीके से ஆண்டவரே करेंगे அப்பா உங்க ஞானத்தை எனக்கு தாங்க. पिता आपके ज्ञान को हमें दीजिए. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு उस ज्ञान को पाकर நாம் अनेகரை ஆண்டவரை வரவழைக்க போகிறோம். हम कई सारे लोगों को परमेश्वर के पास ले आने वाले हैं. வச்சு पहला கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதை பார்த்து வருவாங்க. परमेश्वर हमारे संग रहकर हमें आशीष करते हुए देखते हुए आएंगे. இரண்டாவது दूसरा நமக்குள் இருக்கிற தெய்வ ஞானத்தை பார்த்து अनेகர் வருவாங்க. हमारे पास के परमेश्वर के ज्ञान को देखकर लोग हमारे पास आएंगे. மூன்றாவது तीसरा மத்தேயு 22ஆம் அதிகாரத்தின் 39ஆம் வசனம். मत्ती 22वां अध्याय उसका 39वां वचन. Matthew chapter 22 verse 39. मत्ती 22 उसका 39. இரண்டாம் கற்பனை என்னவென்றால் ஆ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல ஒருவனிடத்திலும் அன்பு கூறுவாயாக
கூறுவாயாக என்பதே. பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. ஹalleluya. हालेलुया। மூன்றாவதாக तीसरा हम देखते हैं ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, परमेश्वर का वचन कहती है என்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல जैसे तू अपने पास प्रेम जताता நீ है பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. दूसरों से भी प्रेम करे। ஹalleluya. हालेलुया। யோவான் 3ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம். யோவாना तीसरा अध्याय के 16 वचन। John chapter 3:16ல இருக்கு. யோவாना 3:16 में हम पढ़ते हैं பிதாவாகிய தேவன் पिता परमेश्वर இயேசுவை நமக்கு அனுப்பினதா. यीशु मसीह को हमारे लिए भेजने का कारण இவராய் நம்மை அன்பு वो கூர்ந்தார். इतना हमसे प्रेम किया है, இவராய் நம்மை நேசித்திருக்கிறார். हमसे इतना प्रेम किया है, நம்ம கெட்டு போயிடக்கூடாது. हम बिगड़ नहीं जाना है। அதற்கு தான் அந்த கடவுள் வந்து इसलिए उस परमेश्वर ने மனிதனுங்க ரூபத்தில் இயேசுவாய் வந்தார். मनुष्य के रूप में एक यीशु के समान उतर நாம் कर आया। பாவத்தில் அழிந்து போய் हम விடக்கூடாது. पाप में विनाश नहीं होने के लिए, சாபத்தில் அழிந்து போய் हम விடக்கூடாது. पाप में नाश नहीं होने के நம்முடைய लिए, தவறுகளில் அழிந்து போய் हम अपनी விடக்கூடாது. गलतियों में नाश नहीं होना எப்படியாவது चाहिए, ரட்சிக்கப்பட வேண்டும். ऐसे में उद्धार पाना இந்த है, பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் पाप से उद्धार पाने के लिए। என்பதற்காக इसलिए भी பிதாவாகிய தேவன் पिता परमेश्वर தன்னுடைய ने இயேசு கிறிஸ்துவை अपने यीशु मसीह को நம் மீது வைத்த அன்பின் நிமித்தம் हमारे पर रखने वाले प्रेम के இந்த कारण உலகத்திற்கு அனுப்பினார். इस जगत में उसने இந்த भेजा, உலகத்திற்கு इस அனுப்பினார். जगत के लिए उसने இப்ப भेजा। அந்த இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்தார்? अब उस यीशु ने आकर क्या किया? லூக்கா 7ஆம் அதிகாரத்தின் 36 38 வசனம். लूका 7वां अध्याय के 27 और 28वां वचन में Luke पढ़ते chapter हैं। 7 verse 36 to 38. लूक 7वां अध्याय उसका 37 और 38 वचन। பரிசேயரில் ஒருவனுடைய வீட்டுக்கு ஆண்டவர் போஜனம் பண்ண போனார். फरीसी के घर में, एक के घर में परमेश्वर भोजन करने के लिए गए। ஹalleluya. हालेलुया। ஒரு பரிசேயன் என்கிற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு போனார். एक फरीसी के घर पे परमेश्वर भोजन करने के लिए அந்த गया। வீட்டுல இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் சாப்பிட்டு கொண்டு अब उस घर में यीशु मसीह उसके चेले भोजन कर रहे हैं। சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது भोजन करते समय ஒரு பாவியான ஸ்திரீ வருகிறார். एक पापी स्त्री आई। ஹalleluya. हालेलुया। பாவியான ஸ்திரீ. एक पापी स्त्री, அப்படினா என்ன தெரியுமா? इसका मतलब क्या அந்த जानते हो? ஊருக்கே தெரியும் இவ பெரிய वो பாவி. पूरा गांव जानता है कि एक बड़ी पापी है। ஹalleluya. हालेलुया। எல்லாருக்குமே தெரியும் सब जानते இவ हैं பெரிய பாவி. एक बड़ा पापी है। இப்ப அந்த ஸ்திரீ வந்து अब वो स्त्री आकर இயேசுவுடைய பாதத்துல यीशु के चरणों में விழுந்து आकर கடந்து முத்தம் वो செய்கிறார். गिरकर चुम्बन करती है, பரிமள தைலத்தை वो பூசுகிறார். अत्तर को लगाकर। அந்த பரிசேயன் சொல்லுகிறார், अब फरीसी कहता है இவர் பெரிய தீர்க்கதரிசினா, ये बड़ा नबी हो तो, இவர் பெரிய கடவுள் அப்படினா, अगर ये बड़ा परमेश्वर हो तो அவருடைய பக்கத்துல இருக்கு யாரும் தெரியாதா? अपने पास जो खड़ी है वो कौन है नहीं எவ்வளவு जानता பெரிய है। பாவியா? ये कितनी बड़ी पापी है, இவனை தன்னுடைய பக்கத்துல வச்சு அனுமதித்திருக்கிறார். इसे अपने पास आने के लिए अनुमति दिया இவனை है, நேசிக்கிறார். इसे प्रेम करता है। ஹalleluya. हालेलुया। இயேசு கிறிஸ்து அவனிடம் சொன்னார், यीशु मसीह ने उससे कहा நான் உன் வீட்டுக்கு வந்தேன், मैं तेरे घर पर आया, எனக்கு தண்ணி தரல, तूने पानी नहीं दी, ஆனா இவன் என்ன கொடுத்தது? लेकिन इसने तेल को दिया है। நான் வீட்டுக்கு வந்தேன், मैं तेरे घर पर आया, எனக்கு முத்தம் தெரியல, तूने मुझे चुम्बन नहीं दिया, இவன் தன்னுடைய பாதத்தை முத்தம் போட்டு, लेकिन मेरे पैरों को चुम्बन देकर गई। இவன் பெரிய பாவி தான். ये बड़ी पापी मैं मानता हूँ, பெரிய பாவி. मैं मानता हूँ कि बड़ी पापी ஆனா है, என்ன தெரியுமா? लेकिन क्या जानते हो, உன்னை விட அதிகமா அன்பு लेकिन செஞ்சிருக்கிறார். तेरे से ज्यादा उसने प्रेम जताया அதனால है, इसलिए நான் இவளை அன்பு செய்கிறேன். मैं इसे प्रेम करता हूँ, இவள் பாவங்களை நான் மன்னிக்கிறேன். मैं इसके पापों को क्षमा करता हूँ। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। பரிசேயன் நினைச்சான், फरीसी अगर सोचा हो तो இவர் வந்து என் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, ये मेरे घर पर आया है, என்ன इसलिए மட்டும் தான் அன்பு செய்வார். केवल मुझसे प्रेम करेगा, என்ன அன்பு செய்வார்? केवल मुझे प्रेम करेगा। அவனுக்கு தெரியுமா? लेकिन एक बात को यीशु यार தெரியுமா? मेरे यीशु को नहीं जानते हो, பாவிகளையும் நேசிக்கிறதே, वो पापियों को भी प्रेम करने वाला परमेश्वर பாவிகளையும் है, நேசிக்கிறதே. वो पापियों को भी प्रेम करने वाला இந்த परमेश्वर பரிசேயன் है। வந்தீங்களா கூட, आप गलती कर आए हो तो भी அவருடைய பாதத்துல மன்னிப்பு கேட்டார். परमेश्वर के चरणों में माफी मांगिए। உங்களையும் நேசிக்கிறவர் தான் இயேசு. आपको भी प्रेम करने वाले ही यीशु உங்களை मसीह है, அன்பு செய்கிறவர் தான் இயேசு. आपको भी प्रेम करने वाला यीशु मसीह है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। பரிசேயன் என்பவன் யார் தெரியுமா? फरीसी कौन है जानते हैं? எல்லாத்தையும் பரியாசம் பண்றவன். सबके बारे में तट्टा उड़ाने वाला, அவனுக்கு நல்லது செய்யாம பரியாசம் वो பண்ணுவான், अच्छा भलाई करने पर भी तट्टा கெட்டது उड़ाएगा, பண்ணாலும் பரியாசம் பண்ணுவான். बुराई करने पर भी तट्टा அவன் उड़ाएगा, தான் பரிசேயன். वही फरीसी है। இன்னைக்கு இந்த உலகத்துல அப்படிதான் ஜனங்கள் आज இருக்காங்க. जगत में कई सारे ऐसे ही है, நீங்க என்னத்த பண்ணாலும் பரியாசம் பண்ணுவாங்க. आप कुछ भी करे वो आपको तट्टा उड़ाएंगे। ஹalleluya. हालेलुया। நல்லது செஞ்சாலும் ஏதாவது குத்தம் சொல்லுவாங்க, भलाई करने में भी कुछ दोषी நீங்க ठहराएंगे, தப்பு செஞ்சாலும் குத்தம் आप சொல்லுவாங்க. बुराई करने में भी दोषी ஆனா ठहराएंगे। ஒன்று பண்ணுங்க, लेकिन एक बात को कीजिए, அவர்களை நேசிங்க, उन्हें प्रेम कीजिए, அவர்களை நேசிங்க. उनमें प्रेम जताइए இயேசு கிறிஸ்து நேசித்தார், कि यीशु मसीह ने प्रेम जताया, உங்களையும் என்னை நேசித்தார். आपको और मुझे प्रेम किया, நாமும் நேசிக்க வேண்டும். हम भी प्रेम करना है। மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் मत्ती 9 अध्याय के 10 13 वரைக்கும் आप பார்க்கும்போது 10 से लेकर 13 तक पढ़ते हैं। Matthew chapter 9 verse 10 to 11 मत्ती 9 अध्याय 10 से लेकर 13 तक देखते हैं। ஆண்டவரிடம் வந்து அவருடைய சீஷன் வந்து சில பேர் கேட்டாங்க, यीशु के पास उसके चेले कुछ आकर पूछने लगे, பரியாசக்காரர்கள் வர்றாங்க, तट्टा उड़ाने वाले आते हैं, வந்து கேட்டாங்க, अगर पूछते हैं என்னப்பா உங்க ஆண்டவர் क्या तुम्हारा परमेश्वर பாவிகளோடும் ஆயக்காரர்களோடும்
पापियों के साथ वो लगे रहते हैं, அவர் போஜனம் பண்ணி கொண்டு वो இருக்கிறார். भोजन करते हैं. ஹalleluya. हालेलुया. இவனுடைய எண்ணம் என்ன தெரியுமா? उसका सोच क्या है? இவர் கடவுளா இருந்தா ये अगर परमेश्वर हो तो பாவியை நேசிக்கவே கூடாது, पापियों को प्रेम ही नहीं करना பாவியோட चाहिए, உட்காரவே கூடாது. पापियों के साथ बैठना ही नहीं चाहिए. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. எல்லாரும் வந்து கேட்டாங்க, सबने यही आकर என்ன पूछा, இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் சொல்றீங்களா? क्या यीशु मसीह पवित्र अगर அவர் कहते हैं, பாவியோடு இருக்கிறாரு, पापियों के साथ है, ஆயக்காரரோடு இருக்கிறாரு. वो तो चुंगी वसूल करने वालों के साथ है. ஹalleluya. ஹalleluya. பெரிய பெரிய தப்பு பண்ணவங்க கூட வச்சு அழைத்தாரு. बड़े बड़े गलती करने वालों को साथ में रखकर घूमते फिरते हैं. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் சொன்னாரு, परमेश्वर ने कहा, அப்ப நல்லவனுக்கு வைத்தியம் தேவையில்லை. हे जो चंगा है उसके लिए एक डॉक्टर की जरूरत नहीं है. ஹalleluya. हालेलुया. யார் வியாதியா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் டாக்டர் जो வேணும். बीमार है उसके लिए डॉक्टर की जरूरत है. நீ ரொம்ப பெரிய பரிசுத்தவான், तू बड़ा पवित्र है, உனக்கு நான் தேவையில்லை. तुझे तेरे लिए मैं जरूरत नहीं. ஆனா இவன் பெரிய பாவி, लेकिन ये बड़ा पापी है, இவன் பெரிய தப்பு பண்ணியிருக்கு. इसने बड़ी गलती की है, ஆனா இவனுக்கு நான் தேவை. लेकिन इससे मुझे मेरी जरूरत है. அதான் இயேசு கிறிஸ்துவோட அன்பு. यही परमेश्वर का प्रेम அதனால है. இன்னைக்கு இந்த சபையில வந்து உட்கார்ந்திருக்கோம். इसलिए आज हम इस कलीसिया में आकर बैठे நம்ம हैं. பெரிய பரிசுத்தவான் என்று வரல, हम बड़े पवित्र है कर यहाँ நம்ம नहीं பெரிய आए. நீதிமான் என்று வரல, हम बड़े धर्मी है कर यहाँ नहीं நான் आए. எல்லாத்தோட நல்லவன் சொல்லிட்டு இங்க வரல, मैं सबसे अच्छा होकर कहकर नहीं आए हैं. எல்லாத்தோட பெரிய பாவி நம்ம, हम सबसे बड़ा एक पापी है कर, எல்லாத்தோட பெரிய துரோகி நம்ம. सबसे हम बड़े धोखा देने वाला है करके. அப்படிப்பட்ட நம்மை लेकिन ऐसा हमें என் அப்பா இயேசு கிறிஸ்து நேசித்தார். मेरा पिता यीशु मसीह ने प्रेम किया, அவருடைய அன்பு வெளிப்பட்டது. उसके प्रेम प्रकट हुई. ஹalleluya. हालेलुया. லூக்கா 19 அதிகாரத்தின் 3 வசனம் சொல்கிறது, लूक 19वां अध्याय का 3रा वचन कहती है, சகை என்கிற ஒருவர் जक्कई नाम का एक இயேசு எப்படிப்பட்டவரோடு பார்க்க வந்தார். यीशु मसीह कैसा होगा करके देखने के लिए आया. ஹalleluya. हालेलुया. இயேசு यीशु எப்படிப்பட்டவரோ, कैसा हो गया, அவனுக்கு இயேசு பத்தி वो தெரியல. यीशु के बारे में नहीं जानता था. அவன் இயேசு பத்தி यीशु கேள்விப்பட்டிருக்கான். के बारे में जान அவர் அற்புதம் செய்றாராம், वो अद्भुत करता है, பிசாசை वो துரத்துறாராம், शैतान को भगाता है, நோய்களை சுகமாக்குறாராம். बीमारी को चंगा करता है. இத பார்க்கிறதுக்கு ஒருத்தன் வந்தான். इसे देखने के लिए कोई आया, ஹalleluya. ஹalleluya. அதனால பார்க்க முடியல, वो देख नहीं सका, மரத்து மேல ஏறி நின்னு பார்த்தா. पेड़ के ऊपर चढ़कर देखने लगा. இயேசு போகிற அந்த வழி இல்ல, यीशु जैसे जाने वाले उस मार्ग மரத்து में மேல ஏறி நின்னு பார்த்தா. पेड़ के ऊपर चढ़कर वो देखता है. இயேசு கிறிஸ்து பார்த்தாரு, यीशु मसीह ने देखा, என்ன குறித்து சரியா அறியாமையே मेरे बारे में अच्छी तरह जाने बिना என்ன ही பார்க்க நீ வந்துட்ட, मुझे देखने के लिए तू आ அவனை गया. அப்படியே விட முடியாது. मैं तुझे ऐसे ही नहीं छोड़ने वाला. சகை இருந்த மரத்துக்கு நேர் கீழே வந்தா. जक्कई बरोबर उस ठीक पेड़ के नीचे கீழே வந்தவன் சொன்னாரு, आके कहा, சகைவே हे जक्कई, கீழே இறங்கி வா, नीचे उतर कर आ, கீழே இறங்கி வா, उतर कर आ, அவன் வீட்டுக்கு வரணும், मैं तेरे घर पर आना है, அவன் வீட்டுக்கு வரணும். मैं तेरे घर पर आना है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. வீட்டுக்கு போன உடனே घर पे जाते ही அவன் சொல்லிட்டான், कह दिया, நான் என்னென்ன பாவம் பண்ணா அத்தனையும் நான் மன்னிச்சிருக்கப்பா. मैं जो भी पाप किया मुझे क्षमा कर நான் दूंगा. யாருக்கெல்லாம் களவாடினா திருடுனா அத்தனை திருப்பி கொடுக்கிறேன். मैं जिसके पास भी चोरी किया मैं सब लौटा देता हूँ. நான் எத்தனை பேரை கொள்ளடிச்சேன் அத்தனை பேரை திருப்பி मैंने கொடுக்கிறேன். जिससे से लूटा था वो सब लौटा देता हूँ. இயேசு கிறிஸ்து சொன்னார், यीशु मसीह ने कहा, இந்த வீட்டுக்கு इस घर के लिए எனக்கு ரட்சிப்பு, आज उद्धार आई है, இந்த வீட்டுக்கு எனக்கு ரட்சிப்பு. इस घर पे आज उद्धार आई है. ஹalleluya. हालेलुया. அதே இயேசு கிறிஸ்து वही यीशु मसीह இன்னைக்கு உங்ககிட்ட என்னட்ட என்ன आज எதிர்பார்க்கிறார்கள்? आपके पास और मेरे पास क्या बात जोते हैं, உன்னை போல तुम्हारे समान பிறனையும் நேசி, तू दूसरों से भी प्रेम कर, பிறனை அன்பு செய், दूसरों से भी प्रेम कर, அடுத்தவன் அன்பு செய், अपने पड़ोसी से प्रेम உன் कर, குடும்பத்தை அன்பு செய், अपने परिवार से प्रेम कर, நண்பர்களை நேசி, अपने दोस्तों से प्रेम உன் कर, பக்கத்து வீட்டாரை நேசி, अपने पड़ोसी से प्रेम कर, உன்னுடைய சிநேகிதனை நேசி, अपने मित्र से प्रेम कर, உன்னுடைய சத்துருவை நேசி. तू अपने बैरियों से भी प्रेम कर. ஹalleluya. ஹalleluya. உங்களுக்கு தெரியுமா, क्यों जानते हैं, அன்பை பார்த்து प्रेम को देखकर அநேகர் வருவார்கள், कई सारे लोग आएंगे, அநேகர் कई வருவார்கள். सारे आएंगे. இந்த இடத்துல इस जगह पर அன்பு வெளிப்பட வேண்டும், प्रेम प्रकट होना है, அன்பு வெளிப்பட வேண்டும். प्रेम प्रकट होना है. ஹalleluya. ஹalleluya. அவ்வளவு அப்போஸ்தலர் இப்படிதான் கோரிந்து எழுதுகிறார், पौलुस प्रेरित ऐसा लिखते हैं, எனக்கு இருக்கிறதெல்லாம் அன்னதானம் பண்ணாலும் मैं अपने पास का सब कुछ मैं दान என் कर சரீரத்தை दूं, சுட்டரிக்க நான் ஒப்பு मैं अपने கொடுக்கிறேன். शरीर को पूरी तरह से राख करके जला देने அன்பு वाला. இல்லை என்றால் अगर प्रेम नहीं है तो எல்லாமே வீணாயிரும். सब कुछ व्यर्थ हो जाएगी. அருமையான தேவ பிள்ளைகளே, ये प्यारे परमेश्वर के लोगों, ஒண்ணே ஒண்ணு एक बात है, ஆண்டவர் எதிர்க்க கேட்கிறார், परमेश्वर एक बात को मांगता है, எல்லாரையும் அன்பு செய்வாய், आप सबसे प्रेम करेंगे क्या, எல்லாரையும் நேசிப்பீங்க. आप सबसे प्रेम करेंगे क्या, நீங்க நேசிச்சு பாருங்க, आप प्रेम कर कर देखिए, உங்களை தேடி வெறுத்தவர்கள் வருவாங்க, आपको ढूंढ कर आपको जो बैर कहते हुए आएंगे, உங்களை வேண்டாம்னு சொன்னவங்க வருவாங்க. आपको नहीं चाहिए कहने वाले आपको ढूंढ कर आएंगे. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இயேசு அதைத்தான் செய்தார். यीशु मसीह ने वही किया. இயேசு இன்னைக்கு அதைத்தான் यीशु எதிர்பார்க்கிறார். मसीह आज वही बात जोता है. அன்பினால செய்யுங்க आप எல்லாத்தையும். प्रेम के द्वारा सब कुछ कीजिए. அன்புதான் प्रेम ही எல்லாற்றிலும் பிரதானமானது. सबसे पहला है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. வசனம் சொல்லுகிறது, वचन कहती है, 1 கொரிந்தியர் 13 கடைசி வசனம் சொல்லுகிறது, पहला कोरिन्थियों 13 उसका आखिरी वचन कहती है, இப்பொழுது इस समय में விசுவாசம், विश्वास, நம்பிக்கை, भरोसा, அன்பு प्रेम நிலைத்திருக்கிறது. स्थिर रहती है. இவைகளில் इस அன்பே பெரியது. प्रेम ही सबसे बढ़कर அன்பே பெரியது. प्रेम ही सबसे बढ़कर விசுவாசம் है. இருக்கலாம், विश्वास रह सकती है, நம்பிக்கை இருக்கலாம், भरोसा रह सकती பொறுமை है, இருக்கலாம்,
இருக்கலாம், धीरज रह सकती ஊழியம் है, இருக்கலாம், सेवा रख सकती இது है, எல்லாவற்றை காட்டிலும் लेकिन इन सबसे बढ़कर அன்பே பெரியது. केवल प्रेम ही बड़ी है। அன்பா பேசுங்க, प्रेम से बातें करें, அன்பா பேசுங்க. प्रेम से बातें कीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। அன்பா ஒவ்வொருவரோடும் நடந்து हम கொள்ளுங்க. एक दूसरे से प्रेम के साथ व्यवहार करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அன்பா பேசுவீங்களா? हम प्रेम के साथ व्यवहार करेंगे क्या? ஆண்டவர் தான் எதிர்பார்க்கிறார். परमेश्वर आज यही चाहते हैं। இந்த உலகம் ये जगत ஒரே ஒரு காரியத்திற்கு தான் केवल एक बात के लिए எப்பொழுதுமே அடிமைப்படும். हमेशा गुलाम मानती है। ஹல்லேலூயா. हालेलुया। உலகம் தானா அடிமைப்படும் ஒரே ஒரு காரியம் தான் संसार अपने आप गुलामीपन में आने वाले एक ही बात है, அன்பு. केवल प्रेम। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நம்மட்ட பணம் இருந்து, हमारे पास पैसे रहकर, நம்மட்ட பலம் இருந்து, हमारे पास बल रहकर, அதிகாரங்கள் இருந்து, अधिकार रहकर நாம வேணா மற்றவங்களை அடிமையாக்கலாம். हम दूसरों से गुलामीपन में ला ஆனா सकते हैं, அவங்கள அடிமைப்பட மாட்டாங்க. लेकिन वो गुलामीपन में नहीं ஆனா है। இது எதுவுமே இல்லாம, लेकिन ये कुछ भी न रहकर भी, பணங்கள் இல்லாம, पैसा नहीं रहकर, பலம் இல்லாம, बल नहीं रहकर, அதிகாரம் இல்லாம अधिकार नहीं रहकर ஒரு மனுஷன் अடிமைப்படுத்தணும் அப்படின்னா एक मनुष्य अगर गुलामीपन में लाना है तो அன்பு மாத்திரம் போதும். केवल प्रेम मात्र काफी है। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க அன்பு மாத்திரம் செலுத்தி பாருங்க. आज केवल प्रेम को जता कर देखिए, ஜனங்கள் உங்ககிட்ட வந்து அப்படி விழுந்து கிடப்பாங்க. लोग आपके पास आकर ऐसे गिरे पड़े रहेंगे, என்ன சொன்னாலும் செய்வாங்க. आप कुछ भी कहे तो वो करेंगे। இந்த அன்பை நீங்க ஜனங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. लोग उस प्रेम के लिए आज तरस रहे हैं। இந்த அன்புக்காக எத்தனையோ குடும்பங்களுக்கு அழுது கொண்டு कितने இருக்கிறாங்க. सारे परिवार आज उस प्रेम के लिए रो रही है, எத்தனையோ மனிதர்கள் இன்னைக்கு கதறி கொண்டு कितने இருக்கிறாங்க. सारे मनुष्य उसके लिए कर्रा रहे हैं। வாழ்க்கையில அன்பு கிடைக்காதா? मेरे जीवन में प्रेम नहीं मिलेगा, என்னை யாரும் நேசிக்க कोई மாட்டாங்க. मुझे प्रेम नहीं जताएगा क्या? என் கணவன் என்னை நேசிக்க मेरे மாட்டாங்க. पति मुझसे प्रेम नहीं जताएगा, மனைவி என்னை நேசிக்க मेरी மாட்டாளா? पत्नी मुझसे प्रेम नहीं என் जताएगी பிள்ளை क्या? என்னை நேசிக்காதா? मेरे बच्चा मुझसे प्रेम नहीं என் करेगा क्या? பெற்றோர் என்னை நேசிக்க मेरे மாட்டாங்களா? माता पिता मुझसे प्रेम नहीं करेंगे என் क्या? கூட அன்பா பேச யாருமே இல்லையா? मुझसे प्रेम से बातें करने के लिए कोई नहीं है। உலகம் கதறுது. संसार ऐसे कर रहा है, ஏங்கிக்கிட்டு இருக்கு. ऐसे तरसती है। தேவ பிள்ளைகள் நாம் आज परमेश्वर के लोग हम எல்லாரையும் நேசிக்கிறோம். हम सबसे प्रेम करेंगे, எல்லாரையும் அன்பு हम செய்யணும். सबसे प्रेम करना है। அன்பினால் மாத்திரமே केवल प्रेम के द्वारा ही இந்த ஊழியத்தை வளர்க்க முடியும். हम इस सेवा को बढ़ा सकते हैं, அன்பினால் மாத்திரமே केवल प्रेम के द्वारा உங்க குடும்பத்தை வளர்க்க முடியும். आपके परिवार को बढ़ा सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அன்பு அன்பு அன்புதான். प्रेम 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 அதை कर सब விட்டு எதையும் நீங்க इसे செய்யலாம். छोड़कर आप कोई भी आपको करने की எல்லாமே जरूरत नहीं। வீணாய் போயிடும். करने पर सब कुछ व्यर्थ होगी। அன்பாய் பேசுங்க. प्रेम से बातें कीजिए, பேசும்போது அன்பாய் பேசுங்க. बातें करते समय प्रेम से बातें कीजिए। கோபம், பொறாமை, திட்டம் போடும். आपके अंदर के गुस्सा जलन वो सबको दूर फेंक அன்பாய் देंगे, நடந்து கொள்ளுங்க. हम प्रेम से व्यवहार करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஒவ்வொரு நடந்து கொள்ளும்போது அன்பாய் நடந்து हम கொள்ளுங்க. एक दूसरे से व्यवहार करते समय प्रेम से व्यवहार करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் தூர போகும். सारे झगड़े उसके सारे कार्य को आप दूर फेंक देंगे। மூன்றாவது என்ன தெரியுமா? तीसरा क्या है जानते हो? எதை செஞ்சாலும் அன்பா செய்யுங்க. जो भी करेंगे आप प्रेम से करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। எதை செஞ்சாலும் அன்பா जो भी செய்யுங்க. करेंगे प्रेम से करेंगे। அவங்களுக்கு வேணுங்கிறதுக்காண்டி செய்யாதீங்க. उनको जरूरत है इसके लिए मत कीजिए, இல்ல என்கிட்ட இருக்குங்கிறதுக்காண்டி या तो செய்யாதீங்க. मेरे पास है इसलिए मत कीजिए। அன்பினால प्रेम के द्वारा மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. दूसरों को मदद कीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। நம்மட்ட இருக்கு. हमारे पास है, ஆனாலும் கூட लेकिन फिर भी அன்போடு செய்து பாருங்க. हम जब प्रेम से कर देखेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அன்பு எதையும் எதிர்பார்க்காமல் செய்யும். प्रेम किसी भी चीज को बाट जोए बिना करेगी। ஹல்லேலூயா. हालेलुया। அன்பு இல்ல அப்படினா अगर प्रेम नहीं है तो நீங்க ஒருத்தர் உதவி செய்தாலும் आप किसी को मदद करने पर भी நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி எதிர்பார்ப்பீங்க. आप उनके पास से कुछ चाहेंगे, ஏன்னா बाट அவன் जोएंगे। திரும்ப செய்ய மாட்டான். वो फिर से नहीं करेगा क्या? ஹல்லேலூயா. हालेलुया। செஞ்சு சொல்லலாம் நான் உதவி செஞ்சேன் அப்படிமோ. आप करने बाद कहेंगे मैंने मदद किया उसे, பட் பிஹைண்ட்ல என்ன இருக்கு लेकिन தெரியுமா? उसके पीछे क्या रहेगी जानते हैं? எதிர்பார்ப்பு இருக்கும். उसके पीछे एक बाट அவன் எனக்கு திருப்பி செய்ய वो मुझे மாட்டான். फिर से मदद करेगा क्या? ஆனா அப்படி இருக்க கூடாது. वैसा नहीं रहता। அன்போடு செய்யுங்க. आप प्रेम से करेंगे। வசனம் சொல்லுகிறது वचन कहती है எதையும் எதிர்பாராமல் செய்யுங்கள். कोई भी बात को आप बाट जोए बिना कीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த நாள்ல இருந்து इस दिन से लेकर உங்ககிட்ட இருக்கிற பொருட்களினால आपके पास रहने वाली वस्तुओं நீங்க के द्वारा அன்போடு செயல்படுங்க. आप प्रेम के द्वारा அன்பை காட்டுங்க. நீங்க प्रेम को प्रकट कीजिए। அந்த அன்பை பார்த்து उस प्रेम को देखकर உங்களை அறியாதவர்கள் வருவாங்க. आपको अनजाने लोग आपके पास இவங்க नीचे எவ்வளவு அன்பா आएंगे। பேசுறாங்க, कितना प्रेम से बात இவங்க करते எவ்வளவு அன்பா நடந்துக்கிறாங்க, हैं, प्रेम से व्यवहार करते இவங்க हैं, அன்பா எப்படி செயல்படுறாங்க. कितना प्रेम से ये सारे कामों को करते हैं। செய்வோமா? हम करेंगे क्या? ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நிறைய இருந்தது. 3 பாயிண்ட் தான் முடிக்கும். आज कई सारे थे लेकिन मैंने 3 बातों को सिर्फ बताया। ஹல்லேலூயா. हालेलुया। 3 காரியங்கள். 3 बातें हैं। ஒன்று கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதையும் ஆசீர்வதிக்க பார்த்து ஜனங்கள் வருவாங்க. एक परमेश्वर हमारे संग है और हमें आशीष करता है, इसे देखकर लोग हमारे पास आएंगे। இரண்டாவது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தை பார்த்து अनेகர் வருவார்கள். दूसरा परमेश्वर ने हमें दिया हुआ बुद्धि को देखकर कई हमारे पास आएंगे। மூன்றாவது तीसरा நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற அன்பை பார்த்து வருவார்கள். हमारे पास से प्रकट होने वाले प्रेम को देखकर कई सारे हमारे पास आएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த அன்பின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
उस प्रेम के आत्मा को परमेश्वर ने हमें दिया। அவருடைய ஆவியினாலே उसने अपने आत्मा को அவருடைய दिया। அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டது. उसका प्रेम हमारे हृदय में उंडाला गया है। ஹல்லேலூயா हालेलुया। எல்லாரையும் நேசிக்கணும் அப்படினா इसलिए हम सबसे प्रेम जताना है। இயேசு கிறிஸ்து அழகாய் சொன்னார், यीशु मसीह अच्छी तरह से कहते உங்க हैं சத்துருவையும் சிநேகியுங்கள். अपने शत्रु से भी प्रेम कीजिए। ஹல்லேலூயா. உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்க. जो तुम्हें बुराई किए उन्हें भी भलाई कीजिए। இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கமே. ये यीशु मसीह का एक संदेश रहता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம என்ன சொல்லுவோம்? लेकिन हम क्या कहते हैं? எனக்கு அவன் தீமை செஞ்சா நானும் தீமை செய்வேன். मुझे उसने बुराई किया मैं भी बुराई करूंगा। அவன் என்ன சத்துருவா பார்க்க நானும் वो சத்துருவா मुझे பார்ப்பேன். बैरी के समान देखते हैं मैं भी बैरी के समान देखूंगा। இயேசு கிறிஸ்து சொல்றாரு, लेकिन यीशु मसीह कहता है உனக்கு அவன் சிநேகிதன் அல்லதான், तुम्हारे लिए वो स्नेह पर प्रेम ही नहीं है, சத்துருதான், वो तेरा शत्रु ही है, ஆனாலும் சிநேகி. लेकिन फिर भी प्रेम कर। அவனுக்கு தீமை செய்தது உண்மைதான், बुराई किया वो सच बात है, ஆனால் நீ நன்மை செய்ய வேண்டும். लेकिन फिर भी तू भलाई करना है। வசனம் சொல்லுகிறது, वचन कहती है தீமையை நன்மையினால் வெல்லு. बुराई को आप भलाई से जीतो। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வருடத்துல इस साल में நம்ம சபை பிள்ளைங்க அத்தனை பேரும் அப்படி हमारे कलिसियावासी सारे लोग ऐसे बदलना है। ஹல்லேலூயா. हालेलुया। யாரும் உங்களுக்கு சத்துரு இருக்க கூடாது, कोई भी तुम्हारे लिए बैरी नहीं रहना है, யாரும் உங்களுக்கு எதிரி இருக்க कोई கூடாது. भी तुम्हारा विरोधी नहीं रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் அன்பா செய்யுங்க. सब कुछ प्रेम से कीजिए। மனிதர்களுக்கு செய்தாலும் சரி, கர்த்தருக்கு செய்தாலும் சரி. मनुष्य को कहिए या परमेश्वर के लिए करो। நீங்கள் கர்த்தருக்கு ஒரு காரியத்தை ஆலயத்திலோ ஊழியத்திலோ செய்தால் आप परमेश्वर के लिए भवन में कोई कार्य परमेश्वर के लिए करे तो भी அவர் மீது இருக்கிற அன்பினால் செய்யுங்க. परमेश्वर के ऊपर के प्रेम के द्वारा कीजिए। ஆண்டவர் மீது இருக்கிற அன்பினால் செய்யுங்க. परमेश्वर के ऊपर रखने वाले प्रेम के द्वारा आप कीजिए। வேற யாருக்கும் பயந்து செய்ய வேண்டாம். किसी और के लिए डर मानकर मत करना। ஹல்லேலூயா. हालेलुया। என்ன ஆண்டவர் நேசிச்சிருக்காரு, मुझे परमेश्वर ने प्रेम जताया है, அவரை நேசிக்கிறதுனால இந்த ஊழியங்களை நான் தாங்குவேன். मुझे उससे प्रेम करने के कारण इस सेवाओं को मुझे இந்த संभालना है। ஊழியத்தில் என்னால் முடிஞ்ச உதவிகளை इस செய்ய, सेवा में मुझसे जो कुछ भी होगा मैं करना இந்த है। சபையின் வேலைகளை நான் செய்ய इस कलीसिया के कामों को मुझे करना என்று है। சொல்லி அன்பினால் செய்யுங்க. ऐसे कर आप प्रेम के द्वारा कीजिए। அப்படி செய்தால் ऐसे करने पर அதற்கான பிரதிபலன் उसके लिए जो फल है இந்த உலகத்தில் மாத்திரமல்ல பரலோகத்தில் உங்களுக்கு கிடைக்கும். केवल इस जगत में ही नहीं परमेश्वर स्वर्ग में भी तुम्हें देगा। ஹல்லேலூயா. हालेलुया। அன்பில்லாம செஞ்சோம் अगर அப்படின்னா प्रेम की बिना आप करने पर இந்த உலகத்துல பிரதிபலன் கிடைக்கலாம். इस जगत में आपके लिए प्रतिफल मिल सकता நாலு है। பேர் நம்மள சொல்லலாம், चार लोग हमें कह सकते हैं நல்ல பிரதர், ये भाई अच्छा भाई அந்த है, sister நல்ல ये சிஸ்டர், बहन बहुत अच्छी बहन है, அவங்க என்னனாலும் பண்ணுவாங்க. ये कितने भी कुछ भी करेंगे। நாலு பேர் நல்லா சொல்லலாம், चार लोग अच्छे कह सकते हैं, பரலோகம் அங்கீகரிக்கும். लेकिन स्वर्ग उसे स्वीकारेगी। ஏன்னா பரலோகம் எப்போதுமே कि स्वर्ग हमेशा அந்தரங்கத்தை பார்க்கும். आपकी गुप्त बातों को देखती है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டு அந்தரங்கத்தை பார்க்கிறார். परमेश्वर हमारी गुप्त बातों को देखता है। நீங்கள் பிரேயப்புகளுக்காய் செய்கிறீர்கள் आपने अपने नाम के लिए करते हो அல்லது நம்முடைய ப்ராஃபிட்காக நம்ம या செய்றோம், हम अपने भलाई के लिए करते हैं क्या, அல்லது இயேசு மீது வைத்திருக்கிற அன்பினால் या செய்கிறோம். हम अपने यीशु के ऊपर के प्रेम के द्वारा मैं करता हूँ। அப்படி செய்து பாருங்க. आप प्रेम के द्वारा कर देखिए। ஆண்டவர் இப்பூமியிலும் வருகிற அந்த சொர்க்கராஜ்யத்தில் நமக்கு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். परमेश्वर इस पृथ्वी पर आने वाले उस स्वर्ग राज्य में बड़े आशीष को हमें देगा। அன்பினால் செய்வோம். हम प्रेम के द्वारा करेंगे क्या, हम प्रेम को प्रकट करेंगे, ஒப்பு கொடுப்போம். हम समर्पण करेंगे। கர்த்தர் நம்மை நம்முடைய சபையை परमेश्वर हमें हमारे कलीसिया அநேகரை வரவழைக்கிற कई सारे लोगों को यहाँ पर बुला ले आने वाले சாட்சியாக நிறுத்துவார். गवाही के समान खड़ा करें। ஹல்லேலூயா. हालेलुया। விசிராமல் आइए हम सब खड़े होकर கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். परमेश्वर को समर्पण करने वाले हैं।